Yes. Once again, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Okay, sisters. நாங்க டிரெக்டாவே டாபிக்கு போவோம். உண்மைக்கு சிஸ்டர்ஸ், இது வந்து இந்த டைம்ல நாங்க இந்த டாபிக் எங்களுக்கு தேவையான்னு பார்க்கும்போது உண்மைக்கு இது வந்து ஒரு 100% தேவையான ஒரு டாபிக், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். ரைட்? என்ன காரணம் சொன்னா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி என்ற போக்கில் வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் எங்களோட இருப்பாங்க அவங்க. ரைட்? எந்த விதமான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லயும், ஒரு கவலையான விஷயங்களா இருக்கட்டும், ஒரு வெட்டிங்கா இருக்கட்டும், ஒரு சந்தோஷமான விஷயம், இல்லாட்டி ஒரு ஃபியூனரல், இல்லாட்டி ஒரு ஜனாசா, எல்லாத்துக்குமே எங்களோட ஃபேமிலி தான் எங்களோட இருக்கும். எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையில. ஆனா நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட சில விஷயங்கள், நான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணி செய்ய காரணம் கூட என்ன காரணம் என்றா சிஸ்டர்ஸ், இந்த கிரைசிஸ்ல இப்ப வந்திக்கிற இந்த நெருக்கடியில வந்து நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில வந்து சரியான பிரச்சனை ஏற்படுது. ரைட்? அடுத்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏனண்டா எல்லாருமே இதுல காயப்பட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஃபேமிலின்றது வந்து ஒரு சிச்சுவேஷனை பார்த்து அந்த சிச்சுவேஷனுக்கு மாறுறது ஃபேமிலி இல்லை. ஃபேமிலின்றது வந்து அந்த சிச்சுவேஷனை ஃபேமிலியா சேர்ந்து எப்படி அதுல இருந்து ஓவர் கம் ஆகுறது என்றது தான் ஒரு ஃபேமிலி என்று நாங்க சொல்லணும். இது வந்து சரியான இம்பார்ட்டன்ட், கேட்டுக்கோங்க சிஸ்டர்ஸ். ஒரு ஃபேமிலியா இருக்கிற நாங்க எப்படி இருக்கணும் என்று சொன்னா, ஒரு சிச்சுவேஷனை கண்டு பயந்துராம, எந்த ஒரு சிச்சுவேஷனை கண்டு பயந்துராம நாங்க வந்து ஒத்துமையா இருந்து அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிற முறைய நாங்க பார்க்கணுமே தவிர, எங்களுக்குள்ளால நாங்க ஆர்கியூமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சரியான டவுட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நாங்க பார்க்க கூடாது. ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று சொல்றேன். நான் பார்த்த கேஸ் உண்டு. அது வந்து அந்த ஊரை சொல்லக்கூடாது. உண்மைக்குமே அந்த கேஸும் கொஞ்சம் நான் மாத்தித்தான் சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் வந்து சரியான பணம், அவருக்கு நல்ல ஒரு பணக்கார குடும்பம். அப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருந்துச்சு. ரைட்? ஹஸ்பண்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு. இந்த லேடி நல்ல லேடி. இந்த லேடிட்டையும் ஒரு குறையும் இல்லை நான் பார்த்ததுல. ஆனா சிஸ்டர்ஸ், இவ என்ன சொன்னான்டா என்கிட்ட, அவரோட ஹஸ்பண்டுக்கு சரியான பணத்திமிரு. அப்படி என்றா சல்லி கூட இருக்கிறதால அவருக்கு எத்தனை மேரி பண்ணக்கூடிய தகுதி இருக்குன்னு தான் அவர் வந்து இன்னொரு எஃப்ஐஆர்ல போனாருன்னு சொன்னார். அப்ப சிஸ்டர்ஸ், இது வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியால உள்ள ஒரு கேஸ் உண்டு. எனக்கு வந்து ஒரு கேஸ் உண்டு. அவர் சரியான பணத்திமிரால தான் இப்படி செஞ்சாரு. நாங்க ஒரு வசதி இல்லாத குடும்பத்திலையும் தான் இவரை மேரி பண்ணினேன். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல, ரைட், இப்ப எல்லாமே இழந்த அந்த ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்து இருக்கிற டைம், இந்த வைஃப் அவருக்கு என்ன செய்வா, என்ன சொல்லுவா? ரைட்? இப்ப இவருக்கு தெரியும் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் சமாளிக்க. என்ன காரணம் என்றா இவர் ஒரு மீடியம், ஒரு இதான ஃபேமிலியில இருந்து போனவர். ஹஸ்பண்டுக்கு தெரியா இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க. அப்ப இந்த வைஃப் வந்து ஹஸ்பண்ட ஒழுங்கான முறைக்கு நடத்துவாவா, இல்லாட்டி அவரை குத்தி காட்டுவாவா? அவர் என்ன செய்வா? குத்தி காட்டுவா. ரைட்? அது ஒழுங்கான ஒரு பயபக்தியான ஒரு அல்லாக்கு பயந்த ஒரு வைஃப் என்று சொன்னா, ஓகே, அவர் ஏதோ தவறு செஞ்சுட்டாரு, இப்ப இருக்கிற நிலைமைக்கு நாங்க அவரை பார்ப்போம் என்று அவ யோசிப்பா. ரைட்? அப்ப சிஸ்டர்ஸ், இந்த ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து லேசான ஒன்று இல்லை. இது எந்த சிச்சுவேஷன்லயும் எங்களையோட தொடர்ந்து வரக்கூடியதுதான் இந்த ஃபேமிலி. இதை நாங்க எப்படி ஸ்டேபிளா வச்சுக்கணும், இது எப்படி நாங்க வந்து அழகான முறைக்கு கொண்டு போகணும் எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும். ரைட்? இதுக்கு நாங்க பயந்துராம எப்படி இதுல இருந்து மீண்டு வாரதுன்றது தான் நான் பார்க்கணும். இது இந்த செகண்ட் செஷன் சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லெட்ஸ் டாக் ஒன்று செஞ்சோம், அது வந்து இன்ட்ரடக்ஷன். இது செகண்ட் செஷன், இது வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். ரைட்? இன்ஷால்லா இதுல இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, அதுவும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் குரூப்ல. விருப்பமானவங்க அதுக்கு ஜாயின் ஆகுங்க இன்ஷால்லா. ஓகே? ஓகே சிஸ்டர்ஸ், இப்ப பாருங்க, எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறாங்க இந்த சிச்சுவேஷன்ல. ரைட்? மற்ற நாட்களையும் விட அப்ப இந்த நாட்கள்ல வந்து சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு வேர்ட் ஒன்று நாங்க தெரியாம பேசிட்டாலும் அது பெரிய பாரதூரமா தான் நிற்கும். ரைட்?
இதுல வந்து பாருங்க, எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆம்பளைல ஆயிக்கட்டும், பொம்பளைல ஆயிக்கட்டும், எல்லாரும் ஃபேஸ் பண்ணினாலும், ஆனா நிறைய பாதிப்பு வந்து இது உண்மைக்குமே செல்லணும், ஆம்பளைகளுக்கு தானே செல்லணும். பொம்பளைகளுக்கு இருக்குது இல்லைன்னு இல்ல. ப்ளீஸ் பண்ணி எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் முடியுங்க. அப்பதான் இதுல உங்களுக்கு என்ன விஷயம் என்று புரியும். சம்டைம்ஸ் யோசிப்பீங்க, என்னடா இவ ஆம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்றா, நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நோ, அப்படி இல்ல. என்னண்டா சிஸ்டர், ரைட்? இந்த நாட்கள்ல வந்து நாங்க எப்பவுமே வீட்டுல இருக்கிற ஆட்கள் தானே, லேடிஸ் ஆண்டா நாங்க எப்பவுமே வீட்டுல தான் இருப்போம். பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு, பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க, அதை சமாளிச்சு கொண்டு, ஹஸ்பண்ட வேலையில சமாளிச்சு கொண்டு, ரைட்? எங்களுக்கு வர விசிட்டர்ஸை நாங்க கவனிச்சு, எங்களுக்கு வர கால்ஸை நாங்க அட்டென்ட் பண்ணி, இது எல்லாமே நாங்க செய்யறோம், இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த நிலைமையில எல்லா ஹஸ்பண்ட் மாரும் வீட்டுல தான் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல. அப்ப அவங்களோட நிலைமையை நாங்க யோசிச்சு பார்க்கணும். அவங்களோட தொழில இழந்து, அவங்களோட ஷாப்ஸ் இழந்து, ரைட்? அவங்களோட எல்லாமே. இப்ப எக்ஸாம்பிள், பொம்பளையர் தான் இமோஷனலா வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு இமோஷன்ஸ் கூட. ஆம்பளைல அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. லவ்வா இருக்கட்டும், இரக்கம் அந்த மத்தவங்களோட இரக்கம் கூட அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க, ரைட்? ஆனா பொம்பளைல அப்படி இல்லை, எல்லாம் வெளிப்படையா அவங்க பேசுவாங்க, அவங்களோட மனசுல உள்ளதை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆம்பளைல இப்படி இல்லை, அவங்க வந்து சைலண்டா இருந்து நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க. ஒரு ஃபேமிலிய வந்து அவங்க தலையில வச்சு யோசிப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் என்றா, அவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு விஷயமா பார்க்க தெரியா, அவங்க என்ன செய்வாங்க, ஓவரால் நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும், இதை மட்டும்தான் அவங்களோட மைண்ட்ல இருக்கு. ஆனா பார்க்காம இல்ல, பிள்ளையோட விஷயத்த பார்க்காம இல்ல, வைஃபை பார்க்காம இல்ல, அவங்களோட வேலையில செய்யாம இல்ல, எல்லாம் செஞ்சாலும் அவங்களோட மெயின் வந்து அவங்களோட ஜாப், அடுத்தது உண்மைக்கு செல்ல போனா அவங்களோட வெஹிக்கிள். அப்ப சிஸ்டர்ஸ் நிறைய இடத்துல இப்ப ஷிஃபானி கூட சென்னா வெஹிக்கிள் வந்து கம்பெனியை கொடுத்திருக்கேன். நாங்க பார்த்தோம், நியூஸ்ல கூட பார்த்தோம், எத்தனை வீட்டுல அந்த வெஹிக்கிள் அடிபட்டு ஆஹ் எல்லாம் தண்ணியில போயிட்டு ஒன்றுக்குமே ஒரு யூஸ் இல்லாம இருக்குது, ரைட்? அப்ப நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க, ஒரு ஆம்பளைக்கு வந்து அவங்களோட வைஃப் மாதிரியா வெஹிக்கிள். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியா, வைஃப் மாதிரியா. அது என்ன செய்வாங்களா, வாங்கின புதுசுல அதை தொடச்சி, அதை கழுவி, அதை கவனமா வச்சிருப்பாங்க, ரைட்? சிலவங்க இது லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க, சிலவங்க அது பழசாவி கொஞ்ச நாளிலேயே அதை வந்து தொடக்கிறது விட்டுருவாங்க. அப்ப சிஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து ஒரு வைஃபுக்கு சமனா அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணினாங்க. இப்ப அந்த வெஹிக்கிள் எங்க இல்ல, ரைட்? அப்ப நாங்க பார்க்கணும் சிஸ்டர்ஸ், இந்த கட்டத்துல எப்படி நாங்க ஹஸ்பண்ட் மாரோட ஹாப்பியா இருக்கிறது, இது வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நாங்க எங்களையும் கவனமா வச்சு, அப்படி என்றா எங்களையும் இந்த சிச்சுவேஷன்ல நாங்க பாதுகாப்பான முறைக்கு வச்சுக்கொண்டு, எப்படி எங்களையோட உள்ள ஹஸ்பண்ட் எங்களோட பிள்ளையில நாங்க பாக்குறதுன்றத நாங்க பார்ப்போம், ரைட்? ஓகே சிஸ்டர்ஸ், மெயினா இந்த டாபிக் எடுக்க காரணம், நான் எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். சிச்சுவேஷனை கண்டு எங்களோட ஹாப்பினஸ் நாங்க இழந்துடக்கூடாது. சிச்சுவேஷன் எங்களை எந்த வகையிலேயே மாத்திடக்கூடாது, ரைட்? சிச்சுவேஷன் வரும் போகும், ஆனா பேசிய சில வார்த்தைகள், ரைட், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இது வந்து எங்களோட லைஃப்ல இருந்து எப்பவும் எங்களுக்கு மறக்காது சிஸ்டர்ஸ். ஓகே மேம், கொஞ்சம் விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்னது 100% சரி. அந்த வெஹிக்கிள் விஷயம்னா நீங்க சொன்னது 100% சரி. ஏண்டா என் ஹஸ்பண்ட் இவ்வளோ எங்கட ஊடெல்லாம் போய் எங்கட பிஸ்னஸ் எல்லாம் இதாகி கூட சொன்ன என் மகளுக்கு அதுக்கு என்ன செய்யற, நாட்டுல எல்லாருக்கும் உள்ள நிலைமை தானே மகள், அது சரி, அது அது செஞ்சு கொள்ளலான்னு சொன்னேன். ஆனா அந்த அந்த வெஹிக்கிளை கம்பெனிக்கு அனுப்பக்குள்ள மட்டும்தான் சரி, ஆனா கவலைப்பட்டு நின்றத நான் பார்த்தேன். அப்ப எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் சொன்ன வந்து, சார் வந்து இப்படி நிக்கிற வந்து அந்த வெஹிக்கிள் போகக்குள்ள மட்டும்தான் நான் அந்த கவலையை பார்த்தேன். இப்ப நீங்க சொல்லக்குள்ள எனக்கு அது ஃபீல் ஆகுது. எஸ், சரியா சொன்னீங்க. ஜிசாக்கல்லா ஷிஃபானி. அதுதான் உண்மை. ம். அவங்களுக்கு வந்து சரியான ஒரு கவலை வரும், அந்த வெஹிக்கிள் என்ன சரி ஆவிட்டா அந்த மாதிரி ஒரு கவலை வரும் அவங்களுக்கு. அது எங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்ள தெரியும். அதை வந்து வைஃப் கிட்ட, இப்ப பொம்பளைல நாங்க தான் அழுவோம். இப்ப ஒரு 2 வீக்ஸுக்கு முந்தி எங்கட நெக்ஸ்ட் டோர்ல வந்து ஒரு கல்லன், அவங்க வீடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு கல்லன் வந்து அவட நகை, அவட சல்லி எல்லாமே கொண்டு போய்த்தான்.
அப்ப அவ ஃபுல்லா ஃபேஸ் கவர் கிளவுஸ் எல்லாம் போட்டு தான் வெளியே போவா. அப்ப எங்களோட மருமகன் கண்டிக்கிறாரு, வெளியே இருந்து அழுந்து கொண்டு இருக்கிறாவாம். ரைட், வெளியே இருந்து அழுது கொண்டு இருக்கிறாவாம். அந்த அளவுக்கு பாருங்க. அப்ப அவரோட ஃபேஸ் கவர் மோமெல்லாம் மூடி இருப்பா, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் சத்தம் போட்டு அழுவுற அளவுக்கு அவ ஒரு சத்தம் வெளியே கேட்காது. எங்களோட சைடுக்கு அவரோட சத்தமே கேட்காது. ஆனா அந்த அழுவுற சத்தம் எல்லாருக்கும் கேட்டி, வெளியே இருந்தவங்களுக்கு, சுபோத்தோட போறவங்களுக்கு. அதே மாதிரி பொம்பளைகள் நிறைய அவங்களோட இமோஷன்ஸை வெளி காட்டுவாங்க, ஆம்பளைகள் காட்ட மாட்டாங்க. உண்மைக்குமே சிஸ்டர்ஸ், நான் எப்பவுமே லேடிஸுக்காக வேண்டிதான் இந்த ஒவ்வொரு செஷனையும் நான் செய்வேன். ரைட், என்ன காரணம்? அவங்க ஹாப்பியா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும், ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த செஷனை நான் அவங்களோட ஹஸ்பண்ட்மாருக்காக வேண்டி எடுத்த செஷன் தான் இது. ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் தான். ஆனா ஸ்பெஷலி ஹஸ்பண்ட். சொல்லுவாங்க, நொந்து போய் திரிக்கிறேன்டுவாங்க. என்ன செய்யறேன்னு தெரியா, என்ன பேசுறேன்னு தெரியா, மனசுல உள்ளதை எப்படி வெளிக்காட்டுறேன்னு தெரியா. இதால இவங்க என்ன செய்வாங்கடா சிஸ்டர்ஸ், இவங்களுக்கு சரியான கோபம் வரும். ஹஸ்பண்ட்மாருக்கு சரியான கோபம் வரும். ரைட், அவங்க எங்களுக்கு சம்டைம்ஸ் மனசு நோகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை பேசுவாங்க. ரைட், சம்டைம்ஸ் உங்களையால தான் இப்படி நடந்துச்சேன்னு கூட சொல்லுவாங்க. இங்க உள்ள யாருமே சிஸ்டர்ஸ் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், இது நிறைய நிறைய பாதிக்கப்பட்டவங்க. ரைட், நிறைய பாதிக்கப்பட்டவங்க. ஹஸ்பண்ட் அந்த பேச்சு எப்படி இருக்குமெண்டா, சம்டைம்ஸ் உங்களையால தான். நான் சொல்லுவாங்க, எங்களோட பாசையில பரபரேண்டுவாங்க, உங்களோட நீங்களே கரகரேண்டு இதாவித்தான் எல்லாம் ஆவிச்சென்ற மாதிரி. அதை கூட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஆனா பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் தான், ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்துல, புள்ளைகளா இருக்கட்டும். ரைட், அப்ப இந்த டைம்ல சிஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன தேவைண்டா, சப்போர்ட் தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் தேவையா இருக்குது கட்டாயம். ரைட், அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த ஸ்ட்ரெஸ் ஆன டைம்ல நிறைய வார்த்தைகளை நாங்க பேசாம ஒரு அளவான, ரைட், அளவான வேர்ட்ஸ்களை கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு பழகிக்கொள்ளணும். இது ஹஸ்பண்ட்மாருக்கு கஷ்டம். அவங்களோட கோபத்தை, அவங்க தனி ஏய்க்கிறத எல்லாமே வைஃபுக்கு தான் வெளிக்காட்டுவாங்க. இதை நாங்க கவனமா யோசிக்கணும். அவங்க ஏன் ஏசுறாங்கன்றா, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, அதுதான். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, அவங்களுக்கு கவலையா இருக்குது, அவங்களுக்கு கோபம் இருக்குது. பிகாஸ் அவங்களோட பிசினஸ் கூட அடிபட்டு போயிட்டு. நாங்க எத்தனையோ பிக்சர்ஸ் பார்த்தோம். கடையில கூட ஃபுல்லா, ஷாப்ல எவ்வளவு தான் அவங்களுக்கு வசதி இருந்தாலும் ஷாப் ஃபுல்லா தண்ணி. அப்ப அவங்களோட சாமன், ரைட், அப்ப அவங்க ஊட பாக்குறதா, இல்லாட்டி அவங்களோட பிசினஸ பாக்குறதா, இல்லாட்டி பிள்ளையில பாக்குறதா, என்ன செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அவங்க காலம் காலமா கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா சேர்த்து, ஆம்பளைல எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க சல்லி. நாங்க வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு வேலை தான், இல்லைன்னு இல்லை. நாங்க குக்கிங், வாஷிங், கிளீனிங் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனா ஆம்பளைல அப்படி இல்லை. பார்த்து பார்த்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், வீட்டுக்கு என்ன வாங்கணும். ஆனா இது வெளியே காட்ட தெரியாது. இதுதான் அவங்களோட மிஸ்டேக் இல்ல, அல்ல அப்படித்தான் அவங்கள படைச்சிக்கிறான். அவங்களுக்கு வெளியே காட்ட தெரியா. அந்த லவ் என்றாலும் அவங்களுக்கு அந்த வெளியே ஓப்பனா காட்ட தெரியாது. இது எல்லாமே சிஸ்டர்ஸ் அவங்களோட மனசுல இருக்கும். சொல்லுவாங்க, அவங்க அந்த தோல்ல சுமக்கிறண்டுவாங்க, அவங்களோட ஷோல்டர்ஸ்ல எல்லாமே சுமந்திருப்பாங்க. அப்ப இந்த டைம்ல நாங்க எப்படி எங்களோட ஹஸ்பண்ட்மாருக்கு கை கொடுக்குறேன், எங்களோட ஹஸ்பண்ட் கவலைப்படாம நாங்க எப்படி அவரை பார்த்துக்கொள்றேன். ஹஸ்பண்டா இருக்கட்டும், இப்போ சிலவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட வாப்பா, நானம்மார், தம்பிமார், யாரும் சரி ஆம்பளையில இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நாங்க கை கொடுத்து பார்ப்போம் இந்த டைம்ல. யார்கிட்ட பேசினீங்களா? எஸ் எனக்கு இந்த எனக்கு இப்படி செல்லக்கொள்ளே நான் அப்ராட்ல இருக்கிறேன். ஆக்சுவலி யூரோப் கண்ட்ரில, இட்டாலியில இருக்கிறேன். இப்ப நீங்க செல்றதுல லைக் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான். நான் இப்படி சட் ஒன்று போகல, இந்த சப்ஜெக்ட் ஆல்வேஸ் வரும், இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வரும். அப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்ரி ஒன் வில் டெல் அபவுட் திஸ். ஸ்ரீலங்கன் மென் இந்த வரக்கோல இப்படி வருது. ஏன்னா நான் யூரோப்ல இருக்கிற சுற்றி இப்ப நார்மலி நான் மிச்சம் இங்க இட்டாலியன்ஸ் ஓடிக்கிறேன், எனக்கு தெரியும். இப்படி
the country la pola, or you, not only Europe, maybe I don't know other countries also. I don't see that in these people here. They show the love. They show the love actually. அது ஏன்னு எனக்கு புரியுதில்ல, ஏன் இந்த ஸ்ரீலங்கன்ஸுக்கு இந்த மிச்சம் ஈக்குதுங்க. விளங்குது ஷாசியா. I can understand. Oh, உண்மைதான். Yes, in Europe அவங்களுக்கு they show the love. I don't know why is the reason how they grow up maybe. I don't know the reason actually, how the way of growing up also maybe the parents are like that. Oh, I can't understand why is the reason. Sri Lankans, they don't show the love. Yes. Like you are telling. That's ஓகே. ஜஸாக்கல்லா ஷாசியா. உண்மைக்கும் ஷாசியா Okay. செல்ற மாதிரி பாருங்க சிஸ்டர்ஸ். எனக்கு நினைவு வருது ஒரு சம்பவம் இல்ல, ஒரு செய்யுங்க உண்டு. ஒரு ஸ்காலர் உண்டு அரபு நாட்டுக்கு போனாராம். இது 100% உண்மையா பொய்யா அப்படியெல்லாம் எனக்கு தெரிய, நான் கேட்டோம். அங்க முஸ்லிம்களை கண்டாராம், இஸ்லாத்தை காணலையா. ரைட். யூரோப் கண்ட்ரிக்கு போனாராம். அங்க இஸ்லாத்தை கண்டாராம், முஸ்லிம்களை காணலையா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது விளங்கிக்கும் என்று. என்ன காரணம் என்றா, இப்ப ஷாசியா சொன்ன மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்க அந்த பேசுற விதம், ரைட், புலையலோட பேசுற விதம் நான் பாத்திக்கிறேன். நாங்க ஒரு ஷார்ட்ஸ் இல்லாட்டி ஒரு இங்கிலீஷ் ஒரு ஃபில்ம் உண்டா இல்லாட்டி எதுக்கு சரி ஒன்று நாங்க ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ எதுக்கு பார்க்க போகல, அவங்களோட பேச்சுல ஒரு கைண்ட்னஸ் ஒன்று இருக்கும், ஒரு லவ் ஒன்று இருக்கும். ரைட். ஆனா எத்தனையோ டிவோர்ஸ் கேசஸ் அங்க கூட அதெல்லாம் விட்டுட்டு நாங்க பார்க்க போன வேண்டாம் சிஸ்டர்ஸ். அவங்களோட அந்த பேச்சு கதை, அவங்களோட அந்த பேசுற முறை, கீழே இருந்து ஒரு புள்ளையோட தலையை பிடிச்சி பேசுவாங்க. அதெல்லாம் நான் காணக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் எங்களோட நபி அவங்க செஞ்சாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க யாருமே நான் முஸ்லிம்ஸ் இல்லைன்னு. யார் சரி இருக்கிறீங்களா தமிழ் சிஸ்டர்ஸ்? தமிழ் சிஸ்டர்ஸ் யார் சரி இருக்கிறீங்களா? ஓகே, ரைட். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, கீழே இருந்து அந்த எத்தனை வயசு புள்ள என்றாலும், 2 வயசா இருக்கட்டும் 5 வயசா இருக்கட்டும், எத்தனை வயசு இருந்தாலும் அந்த அளவுக்கு குனிஞ்சுதான் பேசுவாங்கல்ல. இதை நாங்க ஃபாரினர்ஸ் கிட்ட பாக்குறோம். ஷாசியா சொன்ன மாதிரி இட்டாலியன்றாவ அங்க இல்ல, அங்க மட்டும் இல்ல, எல்லா இதுலயும் நாங்க பாக்குறோம். அந்த பழக்கம் இருக்குது. எங்கட நாட்டுல அவ சொன்ன மாதிரி இது ஒரு 75% இல்லைன்னு தான் செல்லணும். புள்ளைகள் தான் எங்களை எட்டி பார்க்கும், நாங்க புள்ளைகளுக்கு கீழே இருந்து பார்க்க மாட்டோம். அப்ப சிஸ்டர்ஸ், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரியாட்டியும் நாங்க என்ன செய்யணும் வேண்டாம். ஓகே, இப்ப எங்களுக்கு ஹஸ்பண்டை மாத்த போவே இல்லை. ஹஸ்பண்டை மாத்த போவேலாம், நீங்க இப்படித்தான் நீக்கணும், நீங்க இப்படித்தான் நடக்கணும், நீங்க இப்படித்தான் செய்யணும், மாத்த போவேலாம். நாங்க வளர்க்குற கிட்ஸ், எங்களோட ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நாங்க பழக்கணும். ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளைகளும் தான், அவங்களுக்கு நாங்க பழக்கணும். எப்படி பிள்ளைகளோட பேசணும், எப்படி பழகணும், எப்படி மற்றவங்களோட பழகிக்கொள்ளணும், எப்படி நாங்க அந்த நபி சொன்ன மாதிரி வாழணும். இந்த மாதிரி நாங்க பிராக்டிஸ் கொண்டாந்தோம்டா சிஸ்டர்ஸ், இன்னமொரு ஜெனரேஷன் கவலைப்பட போறது இல்லை, கவலைப்பட அவசியம் இல்லை. என்ன காரணம் என்றா, காலம் எங்கட இந்தியன் ஃபேமிலிஸ் மிக்ஸ் ஆகிதானே நிறைய ஸ்ரீலங்கால. அவங்க எல்லாம் சரியான மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்டும் இந்தியன் நேட்டிவ் ஒன்று தான், அவரோட அப்பா எல்லாம். இப்ப அதனால நான் குறை செல்லல, அவங்க சரியான ஸ்ட்ராங், கவனமா தான் அவங்களோட பேசணும். இப்ப இந்தியன்ஸ் யாரும் சரி மேரி பண்ணி இருந்தா அவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி இந்தியன்ஸ் இருந்தாலும் தெரியும், அவங்களோட ஆக்களோட கவனமா தான் பேசணும். ஹஸ்பண்டுக்கு அவரே இவரேண்டு பேசலாம், இவங்காண்டு தான் ஹஸ்பண்டுக்கு பேசணும். ரைட். அவரு வந்தாரு அவரு போனாருன்னு சொன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு பாரதூரம் தான். அவங்களோட பேச்சுல சரியான மாதிரி அப்படின்னா சரி ரஃபா தான் அவங்க பேச்செல்லாம் இருக்கும், மிச்சம் கைண்டா கூலா பேச மாட்டாங்க. அப்ப அந்த ஃபேமிலிஸும் எங்களோட ஸ்ரீலங்கால மிக்ஸ் ஆகி இருக்குது. அதனால அவங்களுக்கு லவ் மனசுல இருக்கும். ஆனா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், வைஃப் ஆயிக்கட்டும் புள்ளைகள் ஆயிக்கட்டும், ஒரு பெட்டோண்டு எப்படி வச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்ப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லல, அதே மாதிரி பார்ப்பாங்க. சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், வெளியே போறதா இருக்கட்டும், மவுட்டிங்ஸ் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. பட் அவங்களோட வெளியே அவங்களுக்கு காட்ட தெரியாது. இப்ப நாங்க பார்த்தோம்னா ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஈகோ ப்ராப்ளம், ஆம்பளை திமுறா அப்படி என்று இல்ல, அவங்களுக்கு அதை காட்டிக்கொள்ள தெரியா, வெளியே காட்டிக்கொள்ள தெரியா. இதுதான் வித்தியாசம். இப்ப எங்களுக்கு அவங்கள மாத்தேலாம், ஆனா அவங்களை எங்களுக்கு அனுசரிச்சு போவேலும். எங்களுக்கு யோசிச்சு பார்க்கலும்.
இவரை வந்து எப்பவுமே கத்துறாரா, இல்லாட்டி என்னையோட மட்டும் கத்துறாரா, யாரோட சரி பேச போக்கல கத்துறாரா, இவர் ஏன் இப்படி எந்த நேரம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறார்? இப்படி பார்த்து பார்த்து சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யணும்னா எங்களோட ஹஸ்பண்டை நாங்க ஃபுல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ரைட், ஃபுல்லா நாங்க ரீட் பண்ணி கொண்டோம்னா எங்களுக்கு தெரியும் இவருடைய குணம் இதுதான் என்று எந்த வைஃபுமே கோவிக்க மாட்டாங்க. சிஸ்டர்ஸ், இந்த டாபிக் வந்து இந்த கிரைசிஸுக்கு சம்பந்தப்படாட்டியும் அப்படின்னா லாஸ்ட் டைம் பேசினோம், கிரைசிஸ்ல எப்படி பாதுகாக்கிறது, எப்படி நாங்க அதுல இருந்து வெளியே வாருது, எப்படி நாங்க ரீபில்ட் ஆக போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி நாங்க கோப்பா பண்ண போறோம், எதோ பார்த்தோம்னா. ஆனா மெயினா எங்களோட ஃபேமிலிய பத்தி என்ன சரி செஷன் யாரு சரி செஞ்சாங்களோ தெரியும். நான் இது வரைக்கும் நான் சேர்ந்த செஷன்ல நாங்க எப்படி ஒரு ஃபேமிலியை இந்த டைம்ல நாங்க வந்து காப்பாத்தி கொள்ளணும்ன்றதை நாங்க இன்னும் பார்க்கல. இது மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஹாஜரா மேம் இதை செஞ்சாங்கண்டா சரியான யூஸ்ஃபுல் ஆகிக்கும். இன்ஷால்லா நான் அவங்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்றேன், இந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்றது எப்படி இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல சரி. ரைட், இன்ஷால்லா நான் பாப்போம், ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க சரி பிஸி ஆகிக்கிறாங்க. இனி சிஸ்டர்ஸ் நாங்க எப்படி எங்களோட ஹஸ்பண்ட் இதுல இருந்து வெளியே கொண்டாட போறோம், ரைட், எப்படி நாங்க இதுல இருந்து நாங்க வெளியே வர போறோம்ன்றது தான் நாங்க பாக்குறோம். இப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், ஓகே, யாரு சார் எனி கொஸ்டின் இருக்குதா? இதுல இருந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு நான் சொல்ல காரணம் சிஸ்டர்ஸ், இப்ப எங்களையே விட சில இடத்துல இருக்கிறாங்க நல்லாவே பாதிக்கப்பட்ட ஆக்கள். உண்மைக்குமே எங்களுக்கு அதை ஃபீல் பண்ணலும், ஆனா நாங்க அதை ஃபேஸ் பண்ணல. அதனால எங்களுக்கு அங்கே சிச்சுவேஷன் தெரியா. நீங்க யாரு சரி எங்களுக்கு சென்னாதான் தெரியும். இப்ப ஷிஃபானி எனக்கு செல்ல போய் தான் ஷிஃபான் சிச்சுவேஷன் தெரியும். மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃபானி என்னையோட என் கிளாஸ்ல இருக்கிறா, என் ஸ்டூடெண்ட் ஷிஃபான் என்னையோட ஃபர்ஸ்ட்டுக்கு பேச போகல எங்களோட எத்தனையோ சிஸ்டர்ஸ் அவ கண்டு இப்படியும் ஒரு லேடியா என்ற மாதிரி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஷிஃபானி எப்படி இருந்தா, இப்படி அவ முன்னுக்கு வந்தா. ஷிஃபானி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு உங்களோட இதை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மேம் சொல்லணும்னா உங்களோட இது கிளியர் இல்ல மேம் எனக்கு சரியா. ஓ, செஷன்ல நீங்க எப்படி உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணினீங்க, நீங்க எப்படி அந்த எல்லாரும் உங்களைய பார்த்து இவன் நல்லா செய்யறா, இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம், அத கொஞ்சம் எங்களோட சரி மேம். அப்படி என்ன மேம், என் ஹஸ்பண்ட் வந்து பதிலையில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று தான் செஞ்சாங்க, அது பெரிய அளவுல செஞ்சாங்க சரியா மேம். அப்ப பெரிய அளவுல செஞ்சிருக்கக்குள்ள உண்மைக்குமே ஓப்பனாக கதைக்க போனா இஸ்டர் பாம்பிங்ல எங்களுக்கு பெரிய லாஸ்ட் ஒன்று சந்திச்சோம் நாங்க அதுல. ஓகே. அப்ப அது பெரிய லாஸ்டா இருக்கக்குள்ள கடைசியில் என் ஹஸ்பண்ட் வந்து சரியான ஸ்ட்ரெஸ்ட் ஆகி நாங்க இனி இந்த நாட்டுல இருக்க கூடா அண்ட் நாங்க வேற நாட்டுக்கு போவோம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட். அப்ப எனக்கு வந்து அது விருப்பம் இல்லை வந்துட்டு, ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்காண்டி ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கிறா, அது என் ட்ரீம் ஹவுஸ் மாதிரி தான் அதுல இருக்கிறா. அப்ப எனக்கு விருப்பம் இல்லை போறதுக்கு. இப்ப அதை எனக்கு காட்டிக்கொள்ள அவர்கிட்ட அதை சொல்லல, எப்படின்னா அவர விருப்பத்துக்கு தான் சம்மதிக்கையும் வேணும். அப்படி ஒரு நிலைமையில இருக்கக்குள்ளதான் அதுல இருந்து தான் எனக்கு வந்துச்சு. இப்ப நான் வெளியே அந்த டைம்ல எல்லாம் நான் இப்ப வெளியே என் வீட்டுக்கு யார் சரி வந்தோன்னு சொல்லுவாங்க, நீங்க ஒரு இன்டீரியர் டிசைனரான்னு கேட்பாங்க. அப்ப இந்த வீடு யாரு இது பண்ணுண்டா கேட்பாங்க. அப்ப நீங்க ஒரு ஆர்கிடெக்சரா நீங்க, அப்ப நீங்க என்ன மேத்ஸ் படிச்சீங்களான்னு கேட்பாங்க. நான் வந்து கொமர்ஸ் தான் படிச்சேன். அப்ப இல்ல. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரா இந்த வீட்டுக்கு வந்து கேட்கறது மட்டும் இல்லாம இப்ப நான் வெளியே எல்லாம் போனேன். வெளியே உண்மைக்குமே என் ஹோம் டவுன் வந்து தெஹிவல கலம்புல. ஹஸ்பண்ட் தான் பதுல்ல, அது ஹஸ்பண்ட் பதுல்ல சுட்டிட்டு நான் இங்க இருக்கிறேன். அப்ப நான் அந்த இடத்துக்கெல்லாம் போகக்குள்ள நாங்க என்ன மகள் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே, நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரா, ஒரு பெரிய ஷாப்க்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரான்னு கேட்டு 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 அப்பதான் நான் யோசிச்சேன், எனக்குள்ள ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி மேம் எனக்கு ஒரு ஹிடன் டேலண்ட் ஒன்று இருக்கிறது நான் அப்ப விளங்கி கொண்டேன். அது இப்ப அப்ப நான் விளங்கிட்டேன், எனக்கு ஏதோ ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கு. இப்ப இது இல்ல என்னமோ ஒன்று இருக்குத்தானே. இப்ப எல்லாருமே இந்த உடுக்குற ட்ரெஸ் ஆகட்டும், பாவிக்கிற திங்ஸ் ஆகட்டும், வெளியே போனாலும் அப்ப கடைசி நான் கிளம்புக்கு போனா போல நான் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணக்க அந்த லேடி கேட்டாங்க என்கிட்ட, நீங்க ஒரு ஃபேஷன் இல்லைன்னு சொல்லி அப்ப நீங்க எப்படி இதை செலக்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. என் தோட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்ப நான் கதைக்குள்ள அவங்க உடனே சொன்னாங்க, அப்படின்னா நீங்க உங்களோட டிசைனை ட்ரா பண்ணி தாங்க,
நான் பாகிஸ்தானால வந்துட்டு உங்களுக்கு இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி உங்களோட டிசைனை மட்டும் நீங்க துண்டு கணக்குல கொடுத்தாலே நீங்க பெருசா ஏர்ன் பண்ணிடலாம்னு கொலம்புல முக்கியமான ஒரு ஃபேஷன் இதுல உள்ள ஒரு லேடி ஒன்று சொன்னாங்க. இதுக்கு நான் சும்மா தான் அவங்களோட ஷாப்க்கு போறேன் சாமான் வாங்குறதுக்கு. ஓகே அப்ப நீ யோசிச்சேன், என்ன இது எனக்குள்ள என்ன இருக்குது, இதுக்கு நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இல்ல ஃபேஷன் டிசைனிங்ல வந்துட்டு. ஓகே அப்ப நான் யோசிச்சேன், இப்ப ஏதோ ஒன்று இருக்கித்தானே எனக்கிட்ட என்று சொல்லிட்டு தான். அப்ப என் ஹஸ்பண்டும் வந்துட்டு இப்ப பெரிய லாஸ்ட்ல இருந்துட்டு இருக்கிற டைம் தானே. அதுக்கு பிறகு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்கிற கத்தார்ல இருக்கிற அப்ப அப்படி நான் பேசிட்டு இருக்கக்குள்ள சொன்னாங்க, இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்களேன். எனக்கு எப்பயுமே ஃபேஷன் இண்டஸ்ட்ரினா சரியான விருப்பமான ஒருத்தர் நான் அதுல. ஓகே அதுக்கு பிறகுதான் நான் என்ன செஞ்சேன், எந்த டிசைன் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு நான் போட்டேன். இப்ப சும்மா சொல்லுங்களேன், ஒரு 5,000 ஹேண்ட்பேக்ஸ் என்று சொன்னா அந்த 5,000ல நான் செலக்ட் பண்ண டிசைன் வந்து 48 டிசைன் தான் நான் செலக்ட் பண்ணினேன். எந்த டிசைன் அது. ஓகே அப்ப எந்த ஃப்ரெண்ட் என்ன செஞ்ச அதை எனக்கு வந்து டிரெக்டா சைனாவுல இருந்து எனக்கு டிரெக்டா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் உண்டு. அப்ப அது அவ எனக்கு தந்தேன், நீ ட்ரை பண்ணி பாரு, இது ஒன்று டிசைன் 5,000 டிசைன்ல வந்துட்டு நீ இந்த 48 தான் எனக்கு செலக்ட் பண்ணதா கூடியதா இருந்துச்சு. அப்ப என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உண்மைக்குமே அந்த டைம்ல நான் எவ்வளோ கேட்டேன், எனக்கு இது கொஞ்சம் என்ன சரி ஹெல்ப் பண்ணுங்க. என் ஹஸ்பண்டுக்கு அப்படி வந்து அந்த அவர் இருந்த பிசினஸ் இதுக்கு அவரு அப்படி வந்து எனக்கு செஞ்சு தரதுக்கெல்லாம் அவர் விரும்பல, அந்த அப்படியெல்லாம் விரும்பல. என் ஹஸ்பண்ட் நினைச்சிருக்கலாம் போல, நான் அவர் இருந்த லெவலுக்கு நான் ஏன் இதை செய்யணுமென்ற மாதிரி சம்டைம்ஸ் நினைச்சிருக்கலாம்னு நான் நினைச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் ஏன் எனக்கு எப்படி என் ஹஸ்பண்ட சப்போர்ட் இல்லாம அது செய்ய கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் மிச்சமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூடி நான் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போய்க்கக்குள்ள அப்ப டாக்டர் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் இவங்க சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க, இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு கொடுக்க பாருங்கன்னு என் ஹஸ்பண்ட சொன்னேன். ஜெனரல் பிசிஷியன் சொன்னேன் என் ஹஸ்பண்ட். அதோட என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன், எனக்கு பயமா இருக்கு, நான் இப்படியே போனா அவங்களை இழந்துருவேனோ தெரியா, அப்ப நீங்க என்ன செய்யணும் நான் உங்களுக்கு கேட்டு அந்த டைம்ல தான் நான் சொன்னேன், இப்படி இருக்கி எனக்கு இதை கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்குன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அந்த 48 டிசைன்ல வந்து 25,000 நான் எடுத்தேன். 25,000 25,000 ஹேண்ட்பேக்ஸ் எடுத்தேன் நான். அதை எடுத்து 3 மாசத்துல அவ்வளவு முடிஞ்சிச்சு. நம்ம அது வந்து பெரிய இது நான் நினைக்கல, நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இல்ல, நான் வந்து சம்டைம்ஸ் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1,000 rupees உண்டு. நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேனால இதுல எனக்கு பரக்கத்தாக்கிறேன் மட்டும் ஒரு ஏழைக்கு ஒரு சதக்கா கொடுத்தேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணல, என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தாரு, நீ ட்ரை பண்ணி பாரு. அப்ப எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம எனக்கு ஒரு ஸ்டெப்பும் வைக்கல, அப்படி எனக்கு வச்சா எனக்கு அதுல பரக்கத்து இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நான் யோசிச்சேன், அப்ப நான் அதை எடுத்து எதுவுமே இல்லாமலுக்கு அதை இம்போர்ட் பண்ணின உடனே அது இவ்வளவு போன உடனே என் ஹஸ்பண்டுக்கு இனி அவருக்கு அந்த டைம்ல அவர் சொன்னார், அல்லாஹ் அடுத்தது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன்னு என்று சொன்னார் என் ஹஸ்பண்ட். அதுக்கு பிறகுல இருந்து அதுக்கு பிறகு இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஷூஸ் ஐட்டம், ட்ராலி ஐட்டம், ஹேண்ட்பேக் ஐட்டம், ஷோல்டர் பேக்ஸ், அந்த மற்றது என்னது அந்த வாலெட்ஸ் ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் எல்லாமே இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 2 yearsல தான் இப்போ ஆல் ஐலண்ட் வந்து சப்ளை பண்றது அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. இப்ப நான் சொல்றது ஸ்டாக் வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டங்கிறதெல்லாம் இந்த தண்ணி போனா இதெல்லாம் இதாயிட்டு எங்க வேர் ஹவுஸ் வச்சு தண்ணி செய்யறது நாங்க. அப்ப அதுதான் எனக்கு இவ்வளவு இடத்துக்கு வந்து இப்ப எந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இப்ப நான் இல்லாம ஒன்று செய்யல, ஏன்னா நான் தான் அவ்வளவு அக்கௌண்ட்ஸும் செய்யறது. அப்ப எந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இப்ப நான் அந்த டைம்ல அப்படி ஒன்று செய்யக்குள்ள அவருக்கு எப்படி இருந்திருக்கு லைஃப்ல, அவர் இப்ப என்னட்ட கேட்காம எந்த டிசிஷனும் எடுக்கவே மாட்டேன். என்ன காரணம் என்றால் ஷிஃபானையும் ஹஸ்பண்டுக்கு பின்னக்காலேயே தான் இருந்தீங்க, ஏன்னா ஹஸ்பண்ட ஒன்றும் செய்யல அப்படித்தானே ஷிஃபானி. அந்த நான் எங்கட பேரண்ட்ஸ் நாங்க கல்யாணம் முடிக்க மாட்டோம், பேரண்ட்ஸுக்கு கீழே இருக்கணும். இந்த கல்யாணம் ஆஃப்டர் மேரிட் வந்து நாங்க ஹஸ்பண்ட் இது கீழே இருக்கணும், ஹஸ்பண்டை தாண்டி ஒண்ணு இப்பயும் நான் தான் இப்ப ஓலஹெல்ன்ற அக்கௌண்ட்ஸே நான் தான் செய்யறேன். என்னை பார்த்தா அப்படி விளங்காது, நான் காட்டிக்கொள்றேன்ல, ஆனா அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் நான் தான் செய்யறேன். என் ஹஸ்பண்ட் ஒன்லி சேல்ஸ் அண்ட் டெலிவரி மட்டும் ஆக்களை போட்டு செய்யறேன். ஆனா நான் நினைக்கல இந்த பிசினஸுக்கு நான் ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாம இந்த அளவுக்கு வரும்ன்றது நான் ரீச் பண்ணவே இல்லை உண்மைக்குமே சொல்ல போனா. உண்மைக்கு உங்க ஹஸ்பண்ட் துவா, நீங்க ஹஸ்பண்டுக்கு கீழே இருந்து நீங்க எல்லாம் செஞ்சது அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு ஒரு பரக்கத்தோட தந்தார். மாஷா அல்லாஹ்.
ஏன்னா நான் அதுல ஸ்பெஷலா சொல்லணுமே, நான் 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன்றதை நான் பெருமையா தான் இன்னைக்கு சொல்றேன். 1000 ரூபான்னு அது சதக்கா ஒரு தான். சதக்கா எனக்கு அல்லாட்டி தெரியாது foundation. எனக்கு தெரியாது இவ்வளவு தூரம் இது இப்படி என் டிசைன் போகும்ன்றது தெரியாது. அதுதான் நான் சொல்றேன், நான் இன்னைக்கு டிகிரி ஹோல்டரே இல்ல ஃபேஷன் டிசைனிங்ல. Designing நான் ல. வேற இது படிச்சதுக்கு நான் வந்து ஃபேஷன் டிசைனிங்ல அந்த மேம் சொன்ன மாதிரி ஒரு ஹிடன் டேலண்ட் உள்ள ஆள் மட்டும்தான் நான். எல்லாருக்கிட்டயுமே ஒரு ஹிடன் டேலண்ட் உண்டு. இதை நாங்க ஆ, கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஆனா 4 மனுஷர்களால தான் தெரிய வந்துச்சு எனக்கு. என்ன நான் சூஸ் பண்ற பொருட்களை இப்ப நான் சம்டைம்ஸ் ஒன்று சூஸ் பண்ண, நீங்க சம்டைம்ஸ் அது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சரியான ரேரத்தை நான் சூஸ் பண்ணுவேன். அது எல்லாமே இருக்கிறது. இப்ப இந்த வீட்ல ஒன்று பாத்தீங்கன்னா நீங்க விரும்புவீங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் செஞ்ச மாதிரி தான் மேம் இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதுல டிகிரி ஹோல்டர் இல்லைன்னு. ஓகே, விளங்குது ஷிஃபானி. ஜஸாக்கல்லா ஹை ஷிஃபானி, உங்களோட ஷேரிங். சிஸ்டர்ஸ், இந்த ஷிஃபானி பேசுற நல்ல மாதிரி மேம். பார்த்தா எல்லாரும் நினைப்பீங்க அவ இப்ப பாதிக்கப்பட்டு இல்ல, இவங்களைய மாதிக்கிறாண்டு. ஆனா அவ்வளவு அவ பாதிக்கப்பட்டிருக்கிறா. ரைட், நான் அவளோட பர்சனலா பேசினதுல அவ எனக்கு கொஞ்சம் பிக்சர்ஸ் அனுப்பி வச்சதுல நான் பார்த்தேன். ஆனாலும் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா, அவட அந்த தைரியத்தை அவ விட்டு கொடுக்கல. அவ அந்த மனசுல உள்ள அந்த வலிமையை பாருங்க, அவட அந்த தைரியத்தை பாருங்க. அவ அதை எத்தனைக்குமே விட்டு கொடுக்கல. இன்னமும் ஸ்டேபிள் ஆயிக்கிறா. மாஷா அல்லா, அவக்கு எல்லாரும் துவா செய்வா. எனக்கு மெசேஜும் வந்திருக்குது, சிஸ்டர் உங்களுக்கு உங்களைய பத்தி மாஷா அல்லாண்டு போட்டு. அதனால மாஷா அல்லா அவ இன்னும் அவ அல்லா நல்லா வைக்கணும். ஏனென்றா அவ ஹஸ்பண்டுக்கு பின்னுக்கால ஹஸ்பண்டை நோவிக்காம, ரைட், ஹஸ்பண்டோட கோவிக்காம, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கோவிக்காம, அவரோட சண்டைக்கு போவாம, ஆர்கியூமெண்ட்ஸ் போவாம, அவர்கிட்ட விருப்பத்தோட இவ்வளவு செஞ்சதால அவ வந்து லைஃப்ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லேடியா வந்திருக்கிறா. ஆனா இப்ப அவக்கு லாஸ் உண்டு எல்லாமே. இன்ஷா அல்லா இன்னும் கூடிய சீக்கிரம் அவ திரும்பி மீண்டு வருவா. இதைத்தானே அவங்க சொல்லணும். ஓகே, ஜஸாக் அல்லா ஹை ஷிஃபானி. ஓகே அது சிஸ்டர்ஸ். இன்னொன்று சொல்றேன் மேம், நான் இன்னைக்கு அது போல இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த அவ்வளோ ஏர்னிங்ஸ்க்கு அவருக்கு நான் எல்லாமே 100% ஹெல்ப் பண்ணதால இப்ப இந்த வெஹிக்கிளும் வந்து எனக்கு 3 மந்த் தான் எனக்கு இந்த ஒரு ஓன் வெஹிக்கிள் வாங்கி தந்தது. வாங்கி தந்தாரா? அது 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 அதுதான் அவர் கவலைப்பட்டாரா. நான் என் ஒய்ஃபுக்காண்டி வாங்கி கொடுத்ததுல வந்துட்டு எனக்கு ஒய்ஃபுக்காண்டி வாங்கி கொடுத்ததுல அந்த ஃபுல்லா இப்ப 3 மந்த் தான் எனக்கு வாங்கினது. அது Right. அதுக்குள்ள தண்ணி வந்தது. இப்ப அவருக்கு கவலை சரியான. இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் எல்லா நிலைமையும் சரியாயிடும் ஷிஃபானி. ஓகே, நாங்க எல்லாருமே உங்களுக்கு துவா செய்யறோம். இதே மாதிரி ஜஸாக்கல்லா. யாரு சரி ஜஸாக்கல்லா. ஷிஃபானி மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா, இல்லாட்டி யாரு சரி எது சரி ஒன்று இதை பத்தி ரிலேட்டடா இருந்தா சிஸ்டர்ஸ், நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணி பேசணும். என்ன காரணம் என்றா, இதுக்கு நான் இந்த டாபிக்கை பாருங்க, இந்த ஃபிளையர்ல லெட்ஸ் டாக்ன்னு தான் போட்டிக்கிறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசுவோம். இதுல இந்த எப்படி நாங்க முன்னுக்கு வாரதுன்றதுல பேசுவோம். ஓகே, ரைட். அப்ப ஸ்பெஷலா இன்னைக்கு நாங்க ஹஸ்பண்ட் இல்லாட்டி எங்களோட வாப்பா ஃபாதர் இல்லாட்டி எங்களோட சன் ஒண்டி இருப்பாரு, அவரு வேலைக்கு போயிட்டு அப்படி உடஞ்சு போயிட்டு இருப்பாரு, வேலை இல்லாம. இப்ப அந்த மாதிரி ஆம்பளைகளுக்காக வேண்டி அவங்களை எப்படி ஹாப்பியா வைக்கிறோம் ஓணுமன்றதுக்காக வேண்டி செஞ்ச ஒரு செஷன் தான் இது. ரைட், எங்களுக்கும் கவலை இருக்கு, எங்களையும் கஷ்டம் இருக்குது. ஆனாலும் அவங்களை எப்படி நாங்க இதுல இருந்து வெளியே கொண்டு வாரது. ஏனண்டா என்னத்தான் சென்னாலும் சிஸ்டர்ஸ், எவ்வளவு பேர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சாலும், இப்ப பாருங்க நியூஸ்ல கூட எங்களோட பிரசிடென்ட் வந்து எவ்வளவு அது உதவி இது உதவி எவ்வளவு காலம் தர போறாங்க, எவ்வளவு காலம் எங்களுக்கு தர போறாங்க சொல்லுங்க பாக்க. எல்லாரும் தாரேண்டுவாங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சரிட்டி இதால வரதாய்க்கிட்டு எல்லாரும் தருவாங்க, எவ்வளவு காலம் தருவாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் ஆயிக்கட்டும், எங்களோட புள்ளைகள் இல்லாட்டி எங்களோட வாப்பா யாரா இருந்தாலும் காலம் பூரா எங்களுக்கு ஒரு 500 ஒரு 200 சரி எங்களோட கையில வந்து சேரும், பெருசா இல்லாட்டி. எனக்கு தெரியும் சில லேடிஸ் என்ன கிளைண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க, சில லேடிஸ் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் எது விதமான ஹெல்ப்பும் இல்லை. ஓகே, அப்படித்தான் நாங்க வச்சுக்கொள்வோமே. ஹஸ்பண்ட் எந்த விதமான ஹெல்ப்பும் இல்ல, அவர் ஒரு ஷாப்பும் இல்ல, அவர் வந்து ஜப்புக்கு போறேயும் இல்ல, ரைட், பிள்ளைல ஸ்கூல்லே கொண்டு போறாரு, எங்களோட வீட்டு வேலையில எனக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி ஓகே, அது என்ன ஹஸ்பண்ட், நான் அவரை பார்ப்பேன். சம்டைம்ஸ் அவருக்கு ஒரு பிசிக்கலா என்ன சரி ஒன்று இருக்கும், அதனால அவர் வேலைக்கு போகாம இருப்பார். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பெரிய லாஸ் ஆகிட்டு அவர் கொஞ்சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸால இருப்பார். ஏதோ ஒரு காரணத்தால் அவர் வேலைக்கு போகாம இருப்பார். ரைட், நாங்க எப்ப சிஸ்டர்ஸ் கொஞ்சம் உஷாராகணும் என்று சொன்னா, யாரு ட்ரக் யூஸ் பண்றாங்களோ ட்ரக் அடிக்ட்ஸுக்கு வந்து நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பதான் நாங்க இன்னும் உஷாராவி அவங்கள வெளியே கொண்டு வர பார்க்கணுமே ஒழிய, மற்றபடி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அவங்கள நாங்க குறை சொல்றதும் அவங்கள நாங்க காயப்படுத்துறதும்
இந்த மாதிரி விஷயங்களை நாங்க எந்த காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. ரைட்? ஆனா சிஸ்டர்ஸ், இப்ப பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல அவங்க முந்தி ஒரு டீ எங்ககிட்ட கேட்டிப்பாங்க, டீ ஒன்று ஊத்திட்டாங்க. அப்ப நாங்க எங்களோட கையில வேலையா இருக்கும், கொஞ்சம் நில்லுங்க நான் ஊத்தி தாருன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் நில்லுங்க நான் வந்து ஊத்தி தாருன்னு செல்ல போக்கல, அந்த வார்த்தை இப்ப அது வந்து பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தையா தான் இருக்கு. இப்ப என்னை அவ கணக்கு எடுக்கிறா இல்ல. ஏனென்றா எனக்கிட்ட ஒன்றுமே இல்லாம போன பிறகு என்னோட பேச்சுக்கு எங்க வீட்டுல மதிப்பு இல்லை. என்னோட பிள்ளைகளும் என்னைய கணக்கு எடுக்கிறாங்க இல்ல. என்னோட சிஸ்டர்ஸும் என்னைய கணக்கு எடுக்கிறாங்க, என்னோட சிப்ளிங்ஸ் என்னைய கணக்கு எடுக்கிறாங்க இல்ல. இந்த மாதிரி இவங்க யோசிக்க கூடும், அவங்களோட மனசுல அது வரும், கட்டாயம் வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், அந்த சின்ன ஒரு வார்த்தைய கூட ஏழுமான அளவு ஒரு லவ்வா, ஒரு கைண்டா, அஃபெக்ஷனோட, ஒரு ஒரு மனசால, வாயால இல்ல, அந்த வாயால வார வார்த்தை இருக்குதானே அது மனசுல போய்த்து சேராது, அது காத்தோட போய்த்திரும். நாங்க மனசால அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஹஸ்பண்டுக்கு நாங்க ஒரு வேலை செய்ய போக்கல, எங்களோட பிள்ளைகளுக்கு இல்லாட்டி எங்களோட வீட்டுல ஒருத்தருக்கு வேலை செய்ய போகல, அது வந்து மனசால நாங்க செய்யறதா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நாங்க செல்வோம் தானே, அந்த மனங்கள் பேசிக்கொள்ளும் வேண்டும். சம்டைம்ஸ் நான் ஒன்று நினைச்சிருப்பேன், ஹஸ்பண்ட் செல்வாரு, நீங்க இதைத்தானே நினைச்சீங்கன்னுவார். அது எப்படி? அந்த மாதிரி சில நேரம் மனங்கள் பேசிக்கொள்ளும் என்று சொல்லுவாங்க. அந்த இமோஷன்ஸ் வந்து போய் அவங்கள ரீச் ஆகும். அப்ப நாங்க இமோஷனலா நல்லாவே அட்டாச்டா இருக்கணும். சின்ன ஒரு வார்த்தை அவங்களுக்கு நல்லாவே காயப்படுத்துற மாதிரி இருக்கு. நாங்க என்ன செய்வோம் வேண்டா, எங்களுக்கு வார உணர்ச்சிகளை அவசரமா வெளிப்படுத்துவோம். ஆனா அதுல வார விளைவுகளை நாங்க யோசிக்க மாட்டோம். எங்களுக்கு கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் சிஸ்டர்ஸ். ஆனா நாங்க பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனமா தான் நாங்க பேசணும். ரைட்? ஓகே. பாருங்க சிஸ்டர்ஸ், இதுக்கு நாங்க ஓகே, இப்ப என்ன காரணம் என்று சொன்னா, ரைட், நினைச்சுக்கொண்டு இருப்பேன் நாங்க சம்டைம்ஸ் எங்களோட ஹஸ்பண்ட் அமைதியா இருக்கிறாரு, எங்களோட வைஃப் அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நாங்க நினைச்சு கொண்டு இருப்போம் அவங்க வந்து சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி. இல்ல. ரைட்? யாருக்கு இந்த ட்ராமா வாரது அதிகம் என்று சொன்னா, சைலன்ஸா இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு மென்டல் டிசார்டர்ஸ் வாரது கூட. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட ஆக்களாய்க்கட்டும், சும்மா ஆக்களாய்க்கட்டும், யாருமே சைலண்டா இருந்தா அவங்கள சைலண்டா இருக்க கூடாதீங்க. யார் சரி போய் ரூம்ல ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா, பிள்ளைகள் போய் ரூம்ல சைலண்டா இருக்கிறாங்களா, நாங்க நினைக்க கூடாது இது வந்து நிம்மதியா இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க, ஒன்றும் பேசாம இருக்கிறாங்க. ரைட்? இவங்க வந்து எல்லாம் விளங்கி இவங்க புரிஞ்சு இவங்க சைலண்ட் ஆக்கிறாங்க இல்ல, இவங்க நிறைய யோசிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ரைட்? இந்த சைலண்டா இருக்கிறவங்க வந்து அவங்களோட தலையில எவ்வளவோ ஓடிக்கொண்டு இருக்கும், அவங்க தனியா செல்ஃப் டாக் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்க செல்ஃப் டாக் பண்றது வந்து அதுல நிறைய நெகட்டிவான விஷயம் தான், நெகட்டிவான சிந்தனை தான் வந்து கொண்டே இருக்கும் சிஸ்டர்ஸ். அப்ப யாரையுமே நாங்க வந்து இந்த நாளையில தனியே இருக்கவா, இல்லாட்டி அவங்கள வந்து நாங்க தனியே இருக்கிறாங்களே எங்களுக்கு நிம்மதியே உற்றவும் கூடாது. என்ன காரணம்னா சிஸ்டர்ஸ், பிள்ளைகளா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், நாங்க ஒன்றொண்டா பார்க்க போகல. ஹஸ்பண்ட் அவர் பாருங்க, அவரோட வெஹிக்கிள், அவரோட ஜாப், அவரோட ஷாப், அவருக்கு தேவையான எல்லாமே அவரு இழந்துட்டாரு. ரைட்? இப்போ எக்ஸாம்பிள், ஷாப் ஒன்று இல்லைனுங்களே, ஒரு சின்ன ஊடொண்டு இருக்கேனுங்களே, அந்த வீட்டுல உள்ளதுதான் அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து வந்து அவங்களோட வீட்டுல உள்ளதுதான். அப்ப அந்த சொத்துல தண்ணி வந்துட்டேன். இப்ப நாங்க வெள்ளம்பிட்டி சைட பார்த்தோமே, வெள்ளம்பிட்டி சைட நாங்க பார்த்தோம்டா, நேரடியா இல்ல, நியூஸ்ல ஃபுல்லா ரூஃப் வரைக்கும் தண்ணி வந்து, ரூஃப் வரைக்கும் தண்ணி வந்து அவங்கள்ட்ட உள்ள அந்த சின்ன சின்ன சாமானம் இருக்கட்டும், பெருசாகிக்கட்டும், எல்லாமே மட், எல்லாமே சேரு. அப்ப அவங்க எப்படி கழுவி எடுத்து அதை யூஸ் பண்றது? ஏலாம் கழுவி எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணேலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு 10th வெட்டிங், அவங்க இருக்கிறாங்க வெள்ளம்பிட்டியில, 10th வெட்டிங், ஆனாலும் வெட்டிங் செய்யறாங்க இன்னும் ஒரு ஊடு எடுத்து அப்படி இப்படி எல்லாம். அப்ப அவங்களோட மனசுல எவ்வளவு ஒரு கவலை இருக்கும் சிஸ்டர்ஸ். அப்ப யாருமே யோசிச்சுக்கோங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்ல சைலண்டா இருந்தாலும் அவங்கள இருக்க விடாதீங்க.
ஓகே ஹஸ்பண்ட தான் இவ்வளவும் போச்சேண்டா வைஃப் அவட ஜுவல்லரிஸ் ஆயிக்கட்டும், அவன் இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிப்பா, புதிய ட்ரெஸ்வெல்லாம் இருக்கட்டும், ஆசை ஆசையா வாங்கின சாமானா இருக்கட்டும், எல்லாமே போச்சு. அதுல ஒன்று எங்களுக்கு எடுக்க இயலுமா, வாஷ் பண்ணி எடுக்க இயலுமா? ஏலா 3 நாள் அந்த வாட்டர்ல அந்த தண்ணியில இருந்த போறோம், அதை கழுவி எங்களுக்கு எடுக்க இயலுமா? ஏலா. மனசால எவ்வளவு கவலைப்படுவா, எவ்வளவு கஷ்டமாயிக்குமா. அவ ஆசை ஆசையா வாங்கின ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததாயிக்கட்டும், வாப்பமார் புள்ளைகள் வாங்கி கொடுத்தது எல்லாமே போச்சு. அதே மாதிரி தான் சிஸ்டர்ஸ், எங்களோட கிட்ஸ், எங்களோட புள்ளைகள் இருக்கிறாங்க வீட்டுல, அவங்களையும் ஆசையான டாய்ஸ் போச்சு, ஆசையான பைசிக்கிள் போச்சு, அவங்களோட ஆசையான டால் போச்சு, எல்லாமே புக்ஸ் நின்று அவங்கள்ட்ட டிஸ்ட்ராய் ஆகிட்டு. அப்ப நாங்க அவங்களையும் இந்த டைம்ல கருத்துல கொள்ளணும். ஃபேமிலி என்று போக்குற அவங்களும் நாங்க கருத்துல கொள்ளணும். ஏன் இந்த மகன் இவ்வளவு சைலன்ஸ் ஆகிறாரு, ஏன் இவ்வளவு பெரளி பண்றாரு, ஏன் இவ்வளவு அழுகுறாரு? காரணம் இல்லாம அழுவாங்க. காரணமே இல்லாம எந்த ஒரு காரணம் ரீசன் இருக்காது, சும்மா சும்மா அழுவாங்க. அப்ப நாங்க எங்களுக்குள்ள ப்ரெஷர், நாங்க வீடு கிளீன் பண்ணணும், எல்லாமே திருப்பி எடுத்து வைக்கணும் என்று சொல்றதுக்காக வேண்டி அவங்கள போட்டு அடிச்சு, அவங்கள காயப்படுத்தி, ஏன் உங்களுக்கு விளங்குது இல்லையா மாமாக்கு இவ்வளவு வேலை தண்ணி வந்து, ஆனா அவங்களுக்கு செல்ல தெரியா, ஏன் திங்ஸ் எல்லாம் போச்சேன்னு செல்ல தெரியா. அவங்களுக்கு அந்த அளவு யோசிக்க கூடிய அளவு அவங்களுக்கு ஒரு அறிவு வளரல. அப்ப இந்த டைம்ல நாங்க அவங்களையும் கவனிக்கணும் சிஸ்டர்ஸ். எப்படி எங்களோட புள்ளையில நாங்க இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது, எப்படி நாங்க அழகான முறைக்கு இதுல இருந்து வெளியே வாரது என்றது பாக்குற மாதிரியே நாங்க என்ன செய்யணும் என்றா, எங்களுக்கு ஏலமான சின்ன சின்ன ஹெல்ப்பை நாங்க மத்தவங்களுக்கு பண்றவங்களா இருக்கணும். ரைட். உண்மைக்கு சிஸ்டர்ஸ், நான் எவ்வளவோ எழுதி கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் இதுக்காக வேண்டி. ஆனா நான் புக்கை பாக்குறதை விட ஜஸ்ட் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு மனசுக்கு வாரதை மட்டும். ஏனண்டா எத்தனை நாளைக்கு இந்த டாபிக்கை பேசினாலும் எங்களுக்கு பேசலும் சிஸ்டர்ஸ். ரைட். அப்ப யாரெல்லாம் சைலண்டா இருக்கிறாங்களோ இருக்க விடாதீங்க, அவங்களுக்கு பேச்சு கொடுத்து நாங்க அவங்ககிட்ட கேட்கணும். என்ன செய்வோம் இப்ப? ஓகே அப்ப சொல்லுவாங்க, மாமா என்ன ஆசையாவா என்ன பைசிக்கல் பேத்துட்டு பாருங்களேன்னு சொன்னா ஓகே, இன்ஷால்லா கொஞ்ச நாள் போட்டும் நான் உங்களுக்கு அதே மாதிரி வாங்கித்தாரு. நாங்க பாக்குறோம் பிள்ளைங்க ராவே படுக்க போக்குள்ள சின்ன ஒரு டாலை கட்டி பிடிச்சு கொண்டுதான் படுப்பாங்க, டாலை கிட்ட வைப்பாங்க, அதை கழுவுவாங்க, அதை வைப்பாங்க. அப்ப அது போனேன்ட்டு அந்த பிள்ளைக்கு செல்ல தெரியா, என்ன டால் காணும் போச்சு, என்ன டால் தண்ணியில பேத்துட்டே தெரியா. ரைட். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், அதை நாங்க யோசிக்கணும். அவங்களும் சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்கண்டு இன்னும் இன்னும் அவங்கள காயப்படுத்தாம அவங்கள நாங்க சேஃப் ஆக்குற வழியை பார்க்கணும். ஏனென்றா இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா, இந்த சின்ன வயசுல நடக்கிற இந்த விஷயங்கள் மனசுல இருந்து போகாது. என்ன காரணம் என்றா, அவங்க அதை வெண்ட் அவுட் பண்ணல, ஓபன் அப் பண்ணல, வெளியே காட்டல, வெளியே செல்லல. இப்ப பெரியவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க பேசிக்கொள்வோம், நாங்க ராவைக்காக பேசிக்கொள்வோம், வெள்ளைக்கு பேசிக்கொள்வோம், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். இந்த மாதிரி நிறைய நாங்க கம்யூனிகேஷனை நாங்க அஹ் இது பண்ணி கொண்டோம். ரைட். ஆனா பிள்ளைகிட்ட நாங்க போயிட்டு கிட்ட இருந்து கேட்கல, ஏன் சைலண்ட் ஆக்கிறீங்க, என்ன ஆவிச்சு, என்ன சரியோண்டு நாங்க அவங்கள்ட்ட பேசி அவங்களோட மனசுல இருந்து நாங்க வெளியே எடுக்கணும். இல்லாட்டி அது அவங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவா மாறிடும். நாங்க எத்தனை பிள்ளைகளை நாங்க பாக்குறோம் தெரியுமா, கூட்டிக் கொண்டு வராங்க, ரைட், கூட்டிக் கொண்டு வந்தா அவங்களுக்கு இப்ப இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல, சைல்ட்ஹுட் ட்ராமா. பேரண்ட்ஸ் சண்டேயா இருக்கட்டும், யார்கிட்ட சரி வழக்க கொடுத்து இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு 4 months இன்னும் ஒரு வீட்டுல போய் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு படிப்பு விஷயத்துக்காக வேண்டியோ ஏதோ இருந்து அங்க ஒரு அபியூஸ் நடந்திருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வெளியே செல்ல தெரியா சிஸ்டர்ஸ். ரைட். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றா, எங்க மனசுல உள்ளத ஓபன் அப் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், நல்ல நம்பிக்கையானவங்களோட பேசணும். ரைட். சம்டைம்ஸ் எங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் கேட்காதவரா இருப்பார், எங்களுக்கு அவருக்கு டைம் இருக்காது எங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டோட எங்களுக்கு ஷேர் பண்ணலும். ரைட். அதையும் விட எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் திங் தான், நாங்க எங்களோட ஓதுற விஷயம், ஃபர்ஸ்ட்டுக்கு தொழுகிற விஷயம், ஓதுற விஷயம், எல்லா இடத்துல தவக்குள் வைக்கிற விஷயத்துல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கோம். ரைட். அதுக்கு பிறகு நாங்க மத்ததெல்லாம் செஞ்சோம் சிஸ்டர்ஸ், எங்களுக்கு இப்ப நடக்கிற இந்த கிரைசிஸ், இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு பெருசா விளங்காது. ரைட். ஓகே. இப்ப பாப்போம் சிஸ்டர்ஸ், சிலவங்க சைலண்டா இருக்கிறாங்க, நிறைய அவங்களோட மனசுல ஓடும். ஓகே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் எங்களுக்கு ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு, நான் சொன்னேன் அதை நிப்பாட்டுங்க, அதை பாஸ் பண்ணி அவர் ஏன் எங்களுக்கு ஏசினாருன்னு யோசிங்கன்னு சொன்னேன்.
இதுல வந்து எங்க கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இதுல வந்து நான் ஒன்று சொல்லுவேன்டா, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும். எது சரி, ஒரு தாட்ஸ், ஒரு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வார தாட்டை வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயல எப்பவுமே. அது ஒரு நாளைக்கு 60 to 70,000 தாட்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும். அது எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல. ஆனா திரும்ப திரும்ப ஒரே தாட் வரும், இல்லைன்னு இல்ல. இந்த வார தாட்ஸ்ல நிறைய வந்து நெகட்டிவா வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும் வேண்டாம் சிஸ்டர்ஸ், நாங்க மத்தவங்களோட பேச போக்கல, சம்டைம்ஸ் அவங்க எங்களுக்கு வந்து விரும்பாத முறைக்கு அவங்க நடந்தா கூட நாங்க யோசிக்கணும், ஏன் அவங்க இதை பேசினாங்க, ஏன் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஏன் என்ன மகன் இப்படி எனக்கு பேசினாருன்னு சொல்லி கொஞ்சம் பாஸ் பண்ணி ஒரு டீப் பிரீத் பண்ணி நல்ல மூச்செடுங்க. மூச்செடுத்துட்டு செகண்ட் தாட், ரெண்டாவது நான் நினைக்கிறது, ரெண்டாவது எனக்கு வார சிந்தனை ஏண்ட கண்ட்ரோல்ல உள்ள சிந்தனை, அதை வச்சுதான் நான் முடிவெடுக்க போறேன். நான் அவருக்கு ஏசுறதா, நான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறதா, இல்லாட்டி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா, ரைட்? அதை வச்சுதான் நான் முடிவெடுக்க போறேன். அப்ப சிஸ்டர்ஸ், இங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டுமில்ல, சும்மா உள்ள சிஸ்டர்ஸுக்கு நான் சொல்றேன், ஒரு எங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு விரும்பாத ஒரு வார்த்தை, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கட்டும் தந்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுங்க. திருப்பி அவங்களே வந்து எங்களோட பேசுவாங்க. எக்ஸாம்பிள், ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஏதோ ஒன்று சொல்லிட்டார், நீ வெளியில இருந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, இந்த சின்ன ஒரு வேலையை செய்ய இவ்வளவு நேரமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச போகல சிஸ்டர்ஸ். நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் சைலண்டா இருக்கணும். அவங்களுக்கு விளங்கிடு. நான் சொன்னேனே, அந்த இமோஷன்ஸ் ரேடியேஷன், அந்த இமோஷன்ஸ் வந்து ரேடியேட் ஆகும் அவங்களுக்கு. என்னோட வைஃப் சைலண்ட் ஆயிக்கிறா, என்ன காரணம் என்றா அவக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. அந்த வார்த்தை அவக்கு பிடிக்காததால அவ சைலண்ட் ஆயிக்கிறா, அவ கவலை ஆயிக்கிறாண்டு அவங்களே வந்து திருப்பி எங்களோட பேசுவாங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இதை நீங்க செஞ்சு பாருங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு ஹஸ்பண்ட மனசுல நாங்க இருக்கணுமெண்டா, அவர் எங்களை அந்த அளவு மதிக்கணுமென்று சொன்னா, அவர் எது சரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாருண்டா அவசரத்துல, ஒரு கோவத்துல, நாங்க கொஞ்சம் சைலண்ட் ஆயிக்கணும். எங்களுக்குள்ளாலே ஒரு டீப் பிரீத், கொஞ்சம் அந்த பெருமூச்சு என்று சொல்லுவோம், உரமா விடுறது இல்ல, ஒரு டீப் பிரீத், ஒரு ஆழமான ஒரு மூச்சு எடுத்துட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுங்க. அவருக்கு விளங்கிடும், எஸ் இதுதான் இவர் சைலண்ட் ஆயிக்க காரணம், அவரே வந்து திருப்பி பேசுவார். உண்மைக்கு சிஸ்டர்ஸ், இங்க எல்லாரும் முஸ்லிம்ஸ் தான் நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் தமிழ் யாரும் இல்லைன்னு. தமிழ் அப்படி இருந்தாலும் நான் பார்க்கல இன்னும் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருண்டு. அப்படி தமிழ்ல யார் சரி இருந்தாலும் சிஸ்டர்ஸ், நான் சொல்றத உங்களோட சம்பவத்தோட ரிலேட் பண்ணி பாருங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்த நேரம் யார் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தே? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஓடி வந்த நேரம், அவங்க ஜம்மிலூனி என்னைய போத்துங்க போத்துங்கன்னு வந்த நேரம், அவங்கள அணைச்சி ஆதரவளிச்ச யாரு? அவங்க சொன்னாங்களா, ஏன் நீங்க சும்மா பயப்படுறீங்க, ஏன் நீங்க நடுங்குறீங்க, ஏன் நீங்க பயந்தீங்க? இல்ல, அவங்கள அளவணைச்சாங்க. அப்ப நபி அவங்க அந்த கடைசி வரைக்கும் அவங்கள வந்து மறக்கல. அவங்களை விட 15 இயர்ஸ் மூப்பா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மறக்கல. என்ன காரணம் வேண்டா, அவ்வளவு சப்போர்ட் பண்ணினாங்க ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட கேட்டாங்களா, அந்த வயசானவங்களை பத்தி நீங்க எந்த நேரம் பேசுறீங்க? ஏன்னா அவங்க சரியா, அவங்க சின்ன புள்ள. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்துக்கு பொறவு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மௌத்துக்கு பொறவு கூட நபி அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இவங்களோட அந்த சேரிட்டில வார இதுல எல்லாம் அனுப்புவாங்கன்னு. அவங்களோட மனைவிட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த அளவு அவங்க இறக்கமா இருந்தாங்க. என்ன காரணம் என்றா அவங்க அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணினது. அப்ப சிஸ்டர்ஸ், நாங்க கொஞ்சம் யோசிப்போம், எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து இது ஒரு பெரிய இழப்பு இல்லைன்னு இல்ல. எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பத்துல வாப்பா உம்மா இருக்கிறாங்க, புள்ளைகள் இல்ல. சிலவங்களுக்கு புள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, உம்மா இல்ல. சிலவங்களுக்கு வாப்பா இருக்கிறாங்க, புள்ளைகள் இல்ல. இந்த மாதிரி மாறி 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 இருக்குது, பேரண்ட்ஸ் இல்ல. ஒரு ஒரு நிறைய குடும்பம் ஒரே அடியா அழிஞ்சாங்க. அதுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்னமும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை காணும். அப்ப சிஸ்டர்ஸ், இதெல்லாம் நடந்துட்டு இதை எங்களுக்கு மாத்தேலா, இதெல்லாம் நடந்துட்டு. ஆனா இதுக்கு பிறகு நாங்க நடந்ததை நினைச்சே எங்களோட லைஃப் அநியாயமாக்குறதா, இல்லாட்டி ஃபியூச்சரை நாங்க சூஸ் பண்ணி கொண்டு முன்னுக்கு போறதா? அப்ப எப்பயுமே சிஸ்டர்ஸ், நாங்க என்ன செய்யணும்டா, இத பத்தி ஓவர் திங்க் பண்ணாம அன்றைக்குள்ள அந்த பிரசன்ட் லைஃப் நாங்க அழகான முறைக்கு கொண்டு வரணும்.
நாங்க ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யணும், நாங்க எங்களோட பிள்ளைகளை எப்படி இன்றைக்கு எப்படி நாங்க வச்சுக்கொள்ளணும். இப்ப நேத்து வரைக்கும் நேத்து 3:30 4 o'clock தான் அந்த தேர்ட் ரெட் அலர்ட் என்றது வந்து இல்லாம போச்சு. ரைட், நேத்து 3 o'clock அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்தாங்க. இடம் ஒரு மழை வரும், இடம் ஒரு ஃபிளட் வரும், என்னென்னமோ சொல்லி கொண்டிருந்தாங்க நியூஸ்ல. ரைட், நான் இது வந்து பேசுறது சிஸ்டர்ஸ் உண்மைக்குமே இந்த ஃபிளட் வாரத்தை பத்தி இல்லாட்டி நியூஸ்ல என்ன சொன்னாங்க பத்தி அதை பத்தி இல்ல, எப்படி எங்களை நாங்க ஹாப்பியா வச்சுக்கொள்றது இந்த சிச்சுவேஷன்ல. கஷ்டம் இல்லைன்னு இல்ல, எல்லாமே இழந்துட்டு இருக்கிறது வந்து கஷ்டம். ஆனாலும் நாங்க அந்த லைஃப நாங்க சேர்ந்து போறதா இல்லையே. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எங்களோட நபியோட பத்தி சொல்லணும்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நாங்க யோசிச்சு பார்ப்போம். அவங்களுக்கு தாங்க இல்லாத நோய், அவங்களோட உடம்பெல்லாம் புழு பூச்சி ஓடுமா, அந்த அளவுக்கு அவங்க ஃபுல்லா புண்ணா இருந்தாங்க. அப்ப கடைசி வரைக்கும் அவங்களோட இருந்தது யாரு? அவங்களோட ஒரே ஒரு மனைவி. அவங்க அவ்வளவு அவங்க பணக்காரரா இருந்தவர் கூட அவருக்கு ஒன்றுமே இல்லாம ஒரே அடியா எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்தார். அப்ப அந்த மனைவி என்றவளுக்கு சிஸ்டர்ஸ் நான் சொல்றேன் எல்லாமே ஏழு. ஒரு ஹஸ்பண்ட வந்து கிங்கா வைக்கிறதும் அந்த மனைவி தான். ரைட், அவரை வந்து ஒரு பெகரா வைக்கிறதும் அந்த மனைவி தான். அவர் ஒரு பெகரா இருக்கட்டுமே, அந்த பெகரா கூட கிங் ஆக்கணும் ஒரு மனைவியால். இதை நான் வந்து உறுதியா சொல்லுவேன் சிஸ்டர்ஸ். அவரை நொந்து வந்த டைம்ல, அவர் கவலையா வந்த டைம்ல, ஆனா அவங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க கோவிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. நாங்க பேசினாலும் சைலண்டா தான் இருப்பாங்க, போனை பார்த்தே ரோல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் நாங்க விட்டுட்டு எஸ் இதே என் ஹஸ்பண்ட், இதே என் வாப்பா, இதே என் தம்பி, இதே என் நானா, இத மட்டும் மனசுல வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நாங்க வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இது எங்களையால் ஏலும் சிஸ்டர்ஸ். நாங்க வந்து சுனாமி டைம்ல என்ன சொன்னோம், அதுதான் பெரிய ஒரு இழப்பு என்று யோசிச்சோம். அதுக்கு பிறகு ஈஸ்ட் அட்டாக் இல்ல, அதுக்கு பிறகு கோவிட். ரைட், கோவிட் வந்துச்சு. இதுதான் உலகம் அழிய போதான்னு யோசிச்சோம். எல்லாருமே இப்படி அந்த கொத்து கொத்தா சாவுறாங்கன்றுவோமே அந்த மாதிரி எல்லாரையும் இழந்தாங்க. இதுதானான்னு யோசிச்சோம். அதுக்கு பிறகு ஈஸ்ட் அட்டாக்ல எவ்வளவு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நகாபா இந்த ஒரு போட்டு வெளியே போவேலா ஃபேஸ் கவர், அடுத்தது வந்து ஒரு தலையில ஒழுங்கா ஷாலை போட்டு சுத்தேலா, எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்க இல்லையா, லாஸ்ட் வீக் வரைக்கும் நாங்க நல்லா இருக்க இல்லையா. அதே மாதிரி இது ஒரு இந்த கிரைசிஸ், இது ஒரு சிச்சுவேஷன், இதுவும் கூடிய சீக்கிரம் மாறும். நாங்க அல்லாட மேல தவக்குள் வைக்கணும். இது மாற போக்கல எங்களுக்கு அல்லாஹ் இன்னும் இது அழகாக்கித்தா, நாங்க இருந்த வாழ்க்கையை விட எனக்கு அழகாக்கித்தா. எங்களையால் ஏலும் சிஸ்டர்ஸ். நாங்க வரப்போக்குள்ள ஒன்றுமே கொண்டு வரல, நாங்க எந்த காலமும் பணக்காரராகவே இருக்கல, எல்லாமே எங்களோட முயற்சி. ஆனா ஃபேமிலி என்றது வந்து வரப்போக்களே வந்தது, எங்களையோடே இருக்கிறது, எங்களையோடே கூட இருக்குது, ஒவ்வொருத்தரா போறது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பஸ்ல வந்து டிரைவர் கட்டாயம் இருப்பாரு, ஒரு கண்டக்டரா இப்போ ஏறுவாரு, அதுக்கு பிறகு பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க, ஏறி ஏறி ஒவ்வொருத்தரா இறங்குவாங்க, லாஸ்ட்டுக்கு டிரைவர் பேலன்ஸ். இதே மாதிரி தான் எங்களோட லைஃப், இதே மாதிரி தான் எங்களோட ஃபேமிலி. வருவாங்க போடுவாங்க சேருவாங்க, இது எல்லாமே போகும். இதை நாங்க எந்த காரணம் கொண்டும் இவங்களை மிஸ் பண்ணப்படாது. ஏனென்றா நாங்க இந்த சிச்சுவேஷன்ல பேசின வார்த்தை திருப்பி எங்களுக்கு உள்ளுக்கு போடல. இந்த கிரைசிஸ் மாறும், இந்த சிச்சுவேஷன் மாறும், ஆனா நாங்க பேசின வார்த்தை, நாங்க அவங்கள நோவிச்சது, நாங்க அவங்கள காயப்படுத்தினது, இது எல்லாமே மாறாது. அப்ப சிஸ்டர்ஸ் பாருங்க, நான் இந்த ஆம்பளைகளுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி என்று வெப்பமே நாங்க என்ன செய்யணும், கிட்ட 3 பேர் இருக்கணும். வைஃப் காஃபி ஊத்தி கொண்டு வரணும், டாக்டர் இந்த பாம பூசி விடணும், இந்த மாதிரி எத்தனையோ வேலைக்கு ஆக்கள் வச்சுக்கொள்வாங்க. ஒரு சின்ன ஒரு தலைவலி அவங்களுக்கு தாங்க இயல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எப்படி பரிசீலிக்கிறான்டா, பொம்பளையில அவங்க வந்து எந்த விதமான வருத்தத்தையும் தாங்கக்கூடியவங்க. எக்ஸாம்பிள் லேபர் பெயின். அந்த லேபர் பெயின் ஆம்பளைக்கு வந்தா எப்படி இருக்கும் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாக்க. அந்த லேபர் பெயின் ஆம்பளைக்கு வந்தா எப்படி இருக்கும், தாங்குவாங்களா? தலைவலியே தாங்க இல்லாதவங்க தாங்குவாங்களா? ஆனா அது அவங்களுக்கு நாங்க யோசிக்க கூடாது, அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு தலைவலி வந்து அவர் கணக்கு எடுக்கிறாரு இல்லை, இந்த மாதிரி இல்ல சிஸ்டர்ஸ். இதே மாதிரி தான் எல்லா வேலையும் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய அளவுக்கு பொம்பளைகளுக்கு சக்தி இருக்குது. ஆனா அவங்களுக்கு இல்ல. அவங்க போனோட இருந்தா அவங்களோட கையில ஒரு குழந்தைய கொடுத்து பாருங்க என்றாலும் குழந்தை அழுந்தாலும் தெரியா, குழந்தை விழுந்தாலும் தெரியா. இது எல்லா ஆம்பளைகளுக்கும் இல்ல, பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மிச்சம் பேருக்கு
அவங்க செய்யற ஒரு வேலை தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்களே தவிர நிறைய வேலையை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணல. அல்ல அப்படித்தான் பொம்பளைகளுக்கு அவ்வளவு ஒரு வலிமை கொடுத்திருக்கிறான். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க ஆம்பளைகள் சரியான பவர்ஃபுல் என்று சொல்லி. உண்மைக்கு அவங்க பவர்ஃபுல். எங்களை விட எவ்வளவு பாரம் தூக்குறவங்களா இருப்பாங்க, எங்களை விட எவ்வளவு வலிமை உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா சிஸ்டர்ஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து சரியான மாதிரி அவங்களோட சாஃப்டா இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மன வலிமை இருக்கு, இல்லைன்னு சொல்லல, குறைவா இருக்குது. இது இருக்குது எங்கட கையில. இதுதான் நான் திரும்பவும் சொல்ல வாரேன். எங்களுக்கு ஏழும் சிஸ்டர்ஸ் திருப்பி நாங்க பழைய நிலைமையும் இருந்ததை விட மேலா எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், இது நாங்க பார்க்க போகலாம். ரைட், இந்த கிரைசிஸ் டைம்ல வந்து எங்களோட பிரெயின் வேலை செஞ்சு சரியான ஸ்லோவா இருக்கும். இது வந்து நான் சயின்டிபிக்கலி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஷார்ட்டா. என்னோட பிகாஸ் இது 1 hour செஷன், எல்லாருக்கும் வேலை இருக்கும், லஞ்ச் டைம், ஸ்ரீலங்கோட லஞ்ச் டைம். ரைட், அப்போ இதா செல்ல போக்கல ஒரு பிரெயின் வந்து எங்கள்ட சரியான மாதிரி சென்சிட்டிவா இருக்கும். இந்த டைம்ல எங்களோட இமோஷன்ஸ் வந்து எங்களுக்கு அடக்கி கொள்ளையிலாம இருக்கும். நாங்க மிச்சம் கவனமா இருக்கும். பேசுற வார்த்தையாக்கிட்டும் இமோஷன்ஸா அடிக்கடி அழுந்து கொண்டு எந்த நேரமோ என் உடு பேத்து, என்ன நகை பேத்து, என் சாரி பேத்து, என் அபாய பேத்து, எந்த நேரமும் கண்ணீர் வடிக்காம ஸ்ட்ராங்கா இருங்க. மாஷா அல்லா மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட பேசின ஷிஃபானி அவ இந்த நிலைமையில இருக்கிறா. ரைட், எல்லாரும் அவளுக்கு துவா செய்யுங்க. அவ இந்த அளவுக்கு பேச காரணமோட தைரியம். மாஷா அல்லாஹ். ஏன் எங்களுக்கு இருக்கேலா, ஏன் எங்களுக்கு செய்யலாம்? ரைட், இந்த நேரத்துல எங்களுக்கு 3 விதமான இந்த ஃபைட் ஃபிளைட் ஃப்ரீஸ் என்ற ரெஸ்பான்சஸ் வெளியாகும். என்ன காரணம் என்றா எங்களோட பிரெயின் வந்து சரியான வீக் ஆகிக்குது. எங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எங்களுக்கு ரிலீஸ் ஆக போக்கல. ரைட், அதுக்கு செல்வம் அட்ரினலின் சொல்லி நான் அதெல்லாம் நான் டீப்பா செல்லல சிஸ்டர்ஸ், டைம் போதா. அந்த ஹார்மோன் எங்களுக்கு வெளியாக போக்கல. ஒன்றும் நாங்க என்ன செய்வோம் என்றா மற்றவங்களோட சண்டை பிடிப்போம், அதுக்கு செல்வம் ஃபைட் அண்டு ஆகிய பண்ணுவோம். ரைட், எந்த நேரமும் வந்து எங்களோட வார்த்தையை கடுமையா வச்சுக்கொள்வோம். அது எங்கட மிஸ்டேக் இல்ல, அந்த ஹோமோன் மிஸ்டேக். இல்லாட்டி என்ன நாங்க செய்வோம் சொன்னா அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுவோம், ஃபிளைட் பண்ணிடுவோம். அப்படி என்ன அவங்களுக்கு இதை நாங்க போய் தருவோம், நாங்க இருக்க மாட்டோம், ஃபிளை பண்ணிடுவோம். இருக்க மாட்டோம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம், அந்த ஆக்களை பார்க்க மாட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவோம். என்ன செய்யறேன்றே தெரியா, எனக்கு என்ன, எனக்கு அனேபிள் டு எனிதிங் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு செய்ய தெரியா, என்னால ஒன்றுமே ஏழாண்டு ஃப்ரீஸ் ஆகி இருந்துடுவோம். இது வந்து ஒரு நாங்க ஓனமெண்ட் செய்யறல அந்த ஹோமோன் ரிலீஸ் ஆகுறதால எங்களுக்கு ஏற்பட்ட ரெஸ்பான்சஸ் தான். இதை நாங்க சிஸ்டர் இது கொஞ்ச நேரத்துல போய் தரும், மிச்ச நேரம் இருக்காது. அப்ப எங்களுக்கு வந்து ஹார்ட் பால்பிட்டேஷன் கூடும், கை கால் நடுங்கும், யார் சில ஒரு வார்த்தையை சொன்ன உடனே கோபம் வரும். இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நாங்க என்ன செய்யணும்டா நாங்க வந்து அது எஸ் இது ஹோமோன் செயற்பாடு தான். அதுதான் எனக்கு இப்படி இருக்குது, கையெல்லாம் ஐஸாகுது, கையெல்லாம் கூலாகுது, என் வாய் துடிக்குது, பேசணும் போல இருக்குது, என்னையால ஏலாம் இருக்குது. இதெல்லாம் நாங்க நினைக்காம கொஞ்ச நேரம் திருப்பி டீப் பிரீத், இல்லாட்டி ஒரு ரிலாக்ஸேஷன், இல்லாட்டி ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், ரைட், இல்லாட்டி ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு திருப்பி எங்களோட வேலையை நாங்க கண்டினியூ பண்ண வேண்டியது. ரைட், இந்த டைம்ல ஓவர் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். நாங்க அப்ப என்ன செய்வோம், இப்ப நான் சொன்ன மாதிரி வெள்ளாம்பட்டியில ஒரு வெட்டிங் கொண்டு இருக்குது. அந்த வெட்டிங் வந்து 10th. என்ன செய்வாங்க, ஊடு ஃபுல்லா கூரை வரைக்கும் தண்ணி, என்ன செய்வாங்க? ரைட், அந்த ஹஸ்பண்ட் ஊடு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஆக்கள். அவங்க என்ன செய்யறாங்க, இவங்களோட பெட்ரூம் செட் எல்லாமே போய் அவங்களோட வீட்டுல போட்டு இவங்க வெட்டிங்க செய்யறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலுமான்னு பார்த்து எங்களுக்கு அப்படி செய்யலும். ஆனா ஓவர் திங்கிங் என்றது இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், அப்படி செஞ்சா இப்படி நடக்கும். இப்ப என் ஹஸ்பண்டுக்கு தொழில் போச்சு, நான் என்ன செய்ய போறேன், நான் யாருக்கிட்ட கேட்டு போறேன், நான் என்ன செய்ய போறேன், என் கடை இல்ல, என் ஊடு இல்ல. சிஸ்டர்ஸ் நாங்க எதையுமே எடுத்துக்கொண்டு வரல. இதெல்லாம் நாங்க தேடினது. நான் சொன்ன மாதிரி சுனாமியா இருக்கட்டும், கோவிடா இருக்கட்டும், அடுத்தது வந்து ஈஸ்ட் அட்டாக்கா இருக்கட்டும், எல்லாமே இழந்துட்டு நான் நினைக்கிறேன் 4வது ஒரு பெரிய இழப்பு தான் இந்த கிரைசிஸ். நான் இல்லைன்னு சொல்லல, சரியான கஷ்டம், தாங்கவே இல்ல. நியூஸ் பாக்குற எங்களுக்கு தாங்க இல்ல. நேற்று ஹாஜரா மேம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகல, அவங்க சொன்னாங்க பிரைமரி செகண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி. உண்மைக்கு அது உண்மைதான். நாங்க செகண்டரி இருந்தாலும் நியூஸ் பார்க்க போக்கலே ஒரு அழுவ வருதுண்டா அதை சந்திச்சவங்களுக்கு, கண்ணால பார்த்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ட்ராமா. ஆனா எங்களோட மனசால நாங்க இதை எந்த அளவு நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ சிஸ்டர், அப்பதான் இது ஒரு பெரிய ட்ராமாவா மாறப்போகுது. ஜஸ்ட்
இது ஒரு சிச்சுவேஷன், இது ஒரு அல்லாஹ் தாலாவால தரப்பட்ட ஒரு சோதனை. இது கூடிய சீக்கிரம் நாங்க மீண்டு வருவோம். அவன்ட மேலே நாங்க தவக்கல் வைப்போம். அல்லாஹ் தந்த சோதனை அல்லாவே இல்லாம ஆக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இதை விட நல்லா இருப்போம். இதை விட நாங்க முன்னுக்கு வந்து காட்டுவோம். எனக்கேலுமே இந்த ஹஸ்பண்ட முன்னுக்கு கொண்டு வரும். எனக்கேலுமே இந்த மகனை வந்து அவங்க சம்டைம்ஸ் எங்களுக்கு ஒரு டீனேஜ் ஒரு சன் இருந்தா அவரோட ஆசையான ஒரு பைக், மோட்டார் பைக், அது கூட அந்த தண்ணியில பேத்தி அவரை பார்த்தா ரூம்ல தண்ணி எரிப்பாரு, போனை ஸ்க்ரால் பண்ணி கொண்டு இருப்பாரு, வெளியே பேச வர மாட்டாரு. ஆனா அவங்களுக்கு நிறைய பேசுறதும் பிடிக்காது. அந்த டீனேஜர்ஸுக்கு வந்து நாங்க நிறைய பேசுறது பிடிக்காது. ஆனாலும் இன்னும் எங்களுக்கு என்ன செய்யலும், அவங்களோட தலையை தடாவேலும், அவங்களுக்கு ஒரு ஆயில் போட்டு விடுறது, அவங்களுக்கு ஆசையான சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கறது. நாங்க எந்த அளவு சைலண்டா எங்களோட வீட்டுல இருக்கிறோமோ சிஸ்டர்ஸ், அந்த அளவு வீடு நிம்மதியா இருக்கும். நாங்க ஓஹோ ஓஹோன்னு கத்தி 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 வீட கிளீன் பண்றோம், ரைட்? ஒருத்தரும் வரமாட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண, நானே தான் கிளீன் பண்ணணும், நானே தான் கழுவணும். எங்களுக்கு அந்த வலிமை இருக்குது. எங்களுக்கு கோணம் இந்த வீட எப்படி சரி கழுவி நீட்டா எடுத்து பழைய மாதிரி வைக்கணும் என்று. ஆனா எங்களோட ஹஸ்பண்டுக்கும் எங்களோட மகனுக்கோ மகளுக்கோ அந்த இது இருக்காது. அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட எல்லா திங்ஸும் அடிபட்டு போயிட்டு, அவங்களோட பைக்கை பத்தி, அவங்களோட டாய்ஸை பத்தி, சின்னவங்கண்டா அவங்களோட டாய்ஸ், பைக், ஹஸ்பண்ட் அவரோட தொழில், ரைட்? அவருக்கு மாத்தி போட ட்ரெஸ் கூட 1-2 தான் இருக்கும். எங்களுக்கு அப்படித்தான். ஆனா எங்களுக்கு சமாளிக்கிற அளவு சக்தி அல்ல தந்திக்கிறான். இதை நாங்க வந்து எப்பவுமே மனசுல அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கே சமாளிக்க. அப்ப சிஸ்டர்ஸ் பாருங்க, ஒரு லேடியால், அந்த ஒரு பொம்பளையால் அந்த ஊடே சந்தோஷமா வச்சுக்கொள்ள. அவங்க கிளீன் பண்ண வாரீங்க இல்ல, இவங்க அழகா கூப்பிடுங்க, அழகா கூப்பிடுங்க. எந்த டைம்லயும் வந்து உங்களோட பொறுமைய இழக்காம, இதுக்கு நாங்க சொல்லுவோம் சபர் அண்ட் சுக்கர். இந்த ரெண்டும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஒன்றோ நிறைய விஷயங்கள்ல சபர் செய்யணும், அடுத்தது ஒன்றோ இல்ல நிறைய விஷயங்கள்ல சபர் செய்யணும், அடுத்தது சுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த அளவு வச்சிருக்கிறான். எவ்வளவு பேர் மனுஷரை இழந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவங்களோட உறவுகளை இழந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தன்னோட மகன் மகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இழந்திருக்கிறாங்க. எனக்கு அல்லாஹ் இந்த ஊட மட்டும்தான். இந்த மாதிரி நாங்க எந்த விஷயத்திலயும் சரி நாங்க ஒரு கிராட்டிடியூடோட இருந்தோம்டா, ஒரு நன்றி உணர்வோடு இருந்தோம்டா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு போவே. எல்லாமே ஒரு காலம் தான். இப்ப லாஸ்ட் வீக் இருந்த சிச்சுவேஷன் இல்ல இந்த வீக் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்குது, கொஞ்சம் இல்ல மிச்சமே நல்ல மாதிரி தான் செல்லும். ஆனா இன்னும் அந்த கிளீனிங் வேலை எவ்வளோ இடத்துல நடந்து கொண்டிருக்கு சிஸ்டர்ஸ். எங்களையால என்ன செய்யலும், எங்களையால எப்படி ஹெல்ப் பண்ணலும், இந்த மாதிரி நாங்க யோசிக்கணும். ஓகே, அடுத்தது மேம் நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நீங்க நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சுத்தி சொல்லுங்க ஷிஃபானே, சொல்லுங்க. என்னண்டா மேம், இப்ப இப்ப எனக்கு நடந்த மாதிரி தெரியாது, இனி மத்தவங்க எவ்வளவு பேருக்கு நடந்திருக்கு. இப்ப நான் தானே இந்த கிளாஸ்ல இருக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்ல இன்னைக்கு. Yes. அப்ப வந்துட்டு மேம், இப்ப எனக்கு இந்த ஃபிளட் ஆயினது வந்துட்டு எனக்கு இதுல அனுபவம் இல்லை. எனக்கு இந்த லைஃப்ல இப்பதானே ஃபர்ஸ்டா நடந்திருக்குது. Yes. அப்ப அங்கனைக்கு அதுல அது இப்ப ஹஸ்பண்ட் மாற டாபிக் வரையும் தான் நான் சொல்றேன். அதுலயும் வந்து நான் என்ன செஞ்சேன்டா, இப்ப எந்த வீட்டுக்கு தண்ணி பெருசா வந்துட்டு இருக்குது. இப்ப எனக்கு விளங்குது. இப்ப நான் அப்ஸ்டியாஸுக்கு போனாலும் எனக்கு பயமா இருந்துச்சு. அது நிறைஞ்சா அப்ப நாம இதுல இருந்து எப்படி போறன்னுட்டு மகள்கிட்ட சொன்னேன். நாங்க சும்மா மவுத்தாக கூட மகள் கத்தி சொன்னேன், நாங்க புத்தியா இன்னைக்கு வேலை செய்யணும் என்று. தண்ணி வர வர கரண்ட் எல்லாம் பவர் கட் ஆயிட்டு, போன் எல்லாம் நீண்டுட்டு. ஆனா நான் அப்பயும் என்ன செஞ்சேன்டா மேம், உடனே போயிட்டு இந்த பர்த் சர்டிபிகேட், இந்த டிரைவிங் லைசன்ஸ், ஐடென்டி கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் கார்ட்ஸ் எல்லாமே, அடுத்தது இந்த ஊட்டுற டீட் எல்லாமே தான் நான் எடுத்தேன். நான் வேற ஒன்றையும் எடுக்கல. அப்ப அடுத்த செக் புக்ஸ், அதுக்கப்புறம் எல்லா கார்ட்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சேன், ஒரு பேக்ல போட்டுட்டு மகள் கிட்ட சொன்னேன், மகள் நீங்க உங்களோட புக்ஸ் மட்டும் 7 மணி அவ வந்து மெடிசின் போறதுங்கிறது அவட ஒரு பெரிய கனவு. அவ நல்லா சரியா நல்லா படிக்கிற ஒரு பிள்ளை மகள். அப்ப இந்த மாதிரி செகண்ட் இயர் அவகிட்ட சொன்னேன், உடனே மகள் புக்ஸ் எடுங்க, நீங்க தண்ணி வந்துட்டு, நான் நினைக்கிறேன் அந்த மேல எங்கிட்ட இப்ப அளவுக்கு வந்துட்டு தண்ணி உள்ளுக்கு எனக்கு. அப்ப எனக்கு விளங்குது, இதுல இருந்து எனக்கு தப்பேலாண்டது எனக்கு விளங்குது. ஆனாலும் நான் யோசிச்சேன், இன்னொரு மகள் எனக்கு இருக்கேன்றதுக்காண்டி. அப்ப உடனே மகள் பயோ சயின்ஸ் செய்யறேன் மகள். அப்ப அந்த புக்ஸ் கொஞ்சத்தை தான் எடுக்க ஏழுமானுச்சு. அதை எடுத்துட்டு இப்ப நான் இந்த முக்கியமான டாக்குமெண்டோட பார்த்தேன். இந்த மத்த மகளோட பேசுறதுக்கு எனக்கு போன்
சார்ஜர் தான் அன்னைக்கு ஹாஜரா மேம் நல்லா அந்த கிளாஸ் செய்யக்குள்ள தான் நான் அந்த எந்த அனுபவத்தை தான் அன்னைக்குன்னு சொன்னேன். அப்ப Yes. நான் அவ்வளவு தண்ணி வரக்குள்ள என் கடைசியா ஓடி போயிட்டு என்ன செஞ்சேன், அந்த பிளக்கை அப்படியே கலட்டி அந்த சார்ஜரோட போட்டு நான் வெளியே போனாலும் என் மகளோட பேச போன் சார்ஜ் வேணுமேண்டு. Right. அப்ப இவ்வளோ முக்கியமான சாமான நான் எடுத்துட்டு அது 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 ஒரு பேக்ல மட்டும் போட்டுட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு ஊட்டால உயிர் தப்பினேன். அப்ப Right. அதுக்கு பிறகு இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் சொல்ற, பாருங்க உங்களுக்கு இது ஒரு அனுபவம் உண்டு இல்லையே இதுல, ஆனாலும் நீங்க தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்டை மட்டும் எப்படி சரியா எடுத்தீங்க, என்னால கூட இதை யோசிச்சு கொள்ள இல்லாமலுக்கு இருக்கே என்று Mashallah, சொல்றேன். mashallah. அப்ப என் ஹஸ்பண்ட் அங்கனைக்கும் என்னத்தான் சொல்றப்ப அவரு கடைசியில அவரை சார்ஜரை கூட எடுக்கல, அவர் ஒன்றுமே அவர் எடுக்கல. Correct. கடைசியில நான் அது என்ன நான் மத்தவங்களுக்கும் சொல்றேன், அந்த முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கே மேம், நாங்க தண்ணி வரக்குள்ள எங்கட பர்த் சர்டிபிகேட் வேணும், நாங்க வெளியே போனா சாப்பிடுறதுக்கு சல்லி வேணும், அப்ப கார்டு இருந்தா தான் லேசி எங்களுக்கு, Yes. கார்டுல சல்லி இல்லாதவங்க அது வேணும் எங்களுக்கு, அப்புறம் எங்க லைசன் அது இது எல்லாம் இருக்கே மேம், எங்களோட ஊட்டுற டீட் நல்லா என்ன செய்யற அது எடுக்கணும். Yes. அந்த அவ்வளவுதான் நான் எடுத்தது. அடுத்தது முக்கியமா போன் வேணும் என்ன மத்த மகளோட கம்யூனிகேட் பண்றதுக்கு, இல்லாட்டி கஷ்டமே எனக்கு. உண்மையான அப்ப செய்தி. அப்ப இது எல்லாரும் அதை தெரிஞ்சு கொள்ளணும். இப்படி ஒன்று வரக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எடுக்கணும். அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்ற, உண்மையிலேயே உங்களுக்கு இதுல ஒரு அனுபவம் இல்லாட்டி நீங்க முக்கியமானதை எடுத்திருக்கிறீங்களே தேவையானதுன்னு தான் சொன்னேன். மற்றது எதையுமே நான் பார்க்கல, அவ்வளோ இருந்ததுக்கு அவ்வளோ பார்க்கல. அப்புறம் என் மகள் ரோட்ல வரக்குள்ள சொல்ற, டேடா சல்லி சல்லி என்று ஓடுவீங்களே டேடா, கடைசியில சல்லி இருந்தும் இவ்வளவு பெரிய ஊடு வாசல் எங்களுக்கு இருந்தும் இவ்வளவு பெரிய வெஹிக்கிள்ஸ் இருந்தும் கடைசியில டேடா நான் ரோட்ல ஸ்லிப்பர் இல்லாம தானே நான் நிக்கிறேன் என்று சொன்னது எனக்கு அது பாதிச்சிச்சு. அப்படி எனக்கு அது ஒரு பெரிய அவட வயசுக்கு அவ மிச்சம் மெச்சுவர்டா பேசினான்னு நான் ஃபீல் பண்ணினேன் அந்த இடத்துல. உண்மையிலேயே ஸ்லிப்பர் இல்ல தான் கால்ல. அப்ப அவ்வளோ இதை நான் சொல்ற எல்லா டெம்பரரி டேர்ம்ஸ் தான். உலகத்துல நாங்க செய்யற குட் டீட்ஸ் மட்டும்தான் எங்களை காப்பாத்தும்ங்கிறது என் லைஃப்ல நான் கண்டது. இப்ப எல்லாம் இருந்தாலும் கடைசியில என்ன நடந்துச்சு, என் மகள் ரோட்ல அப்படி ஒரு வார்த்தை சொல்லி அழுந்தது வந்துட்டு அது வந்து அதுல யோசிச்சு நான் செஞ்ச நலவு மட்டும்தான் எங்களை காப்பாத்திச்சு, எல்லாமே டெம்பரரி தாண்டத்தை. அது 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 எவ்வளவு பாதிக்கப்பட்டுதான் நான் விளங்கினேன் அது. ஆனா என் மகள் 18 இயர்ஸ் ஆனா என் மகள் 18 இயர்ஸ்லயே விளங்கிட்டா அது. அதான் இன்னைக்குள்ள விஷயம். அதையும் சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணேன் நான். ஜஸாக்கல்லா ஷிஃபானி, உண்மைக்கு நீங்க இன்றைக்கு செஷன்ல இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய யூஸ்ஃபுல். நீங்க ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஒன்றுக்கே ஒரு வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஷிஃபானி. உண்மைக்கு உங்களோட இவ்வளவு அதுல நீங்க வந்து உங்களோட வீட்டுல எவ்வளவு வேலைக்கும் கிளீனிங் வேலை அதே வச்சுட்டு வந்து இந்த செஷன்ல நீங்க இருக்கிறீங்க பாருங்க. இது எல்லாருக்குமே பாடம். இந்த ரெக்கார்டிங் வந்து கேட்கறவங்களுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஷிஃபானிய மறக்கவே மாட்டாங்க. அடுத்தது மேம் அப்ப என் ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னேன், முக்கியமான உங்களை மாதிரி ஒரு நல்ல எடுக்கேட்டட் ஒன்று சொன்னேன். இப்ப நீங்க இந்த டைம்ல இவ்வளவு சாமான் எடுத்துங்கிறது வந்து இது வந்து சரியான லீடர்ஷிப் குவாலிட்டியில உள்ளது. இது நாங்க மத்தவங்க இதை செய்வாங்கன்னு வந்து ஷிஃபானி எதிர்பார்க்கல, நான் உங்களுக்கு இது தோணி இருக்கேன். அத நான் அப்படி ஒரு நல்ல ஒரு உங்களோட மாதிரி ஒரு நல்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒன்று எனக்கு சொன்ன சுட்டின்னா இதை நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். மத்தவங்க யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியும். அப்ப அவங்க வெளியே இருந்து போகக்குள்ள இப்படி முக்கியமான அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். மத்த சாமான் எங்களுக்கு தேவையில்ல. எங்கட ஐடென்டி கார்டு, எங்கட பர்த் சர்டிபிகேட், எங்கட புள்ளைகளோட எங்கட கார்ட்ஸ், எங்களுக்கு வெளியே போன சாப்பிடுறதுக்கு சல்லி வேணுமே, அது எங்கட ஊட்டோட டீட் வேணும் எங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் நான் எப்படி நான் யோசிச்சேன்னு தெரியும் எனக்கு வந்தது நாளா எங்களுக்கு வாங்கி கொள்ளல, மத்த எல்லாம் வாங்கி கொள்ளல இல்ல அங்கனைக்கு அது அந்த மகள் படிக்கிறதுக்கு ஞாபகம் அந்த புக்ஸ் வேணும் அவ்வளவுதான். இந்த செகண்ட் இயர் சுட்டியும் நான் மெடிசின் போகணுமெண்டே இருக்கிற ஒரு புள்ள சுட்டி அந்த புக்ஸ் எடுத்துக்கொள்ளணுமெண்டே இருந்துச்சு, அவ்வளவுதான். மகள் ஓகே ஆவிட்டாவா, இப்ப காமாய்க்கிறாவா, எப்படி மகளை எப்படி ஓகே ஆகினாண்டே இப்ப உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்றுக்கு ஜாயின் ஆயினா இப்ப எனக்கு அந்த ஹாஜரா மேமும் நிறைய விஷயம் சொன்னாங்க. அப்ப அவங்க எல்லாம் செஞ்சு இப்ப எல்லாத்தையும் கேட்க வைக்கிறேன். நான் கேட்க வச்சு இப்ப என்ன சொல்றா, உம்மா நான் ரெஸ்ட் எடுத்து இந்த மைண்ட காமாக்கி நான் இதை அக்செப்ட் பண்ணினா ஓகே ஆயிட்டேன். இப்ப நாங்க இந்த சிச்சுவேஷனை அவ சொல்றா, நான் இந்த சிச்சுவேஷனுமா அக்செப்ட் பண்ணினாமா அதுல எனக்கு ஒரு பீஸ் ஒன்று கிடைக்குது இப்பன்னு சொல்றேன். இது நடந்துட்டு இருக்கு. வெரி குட் ஷிஃபானி. உண்மைக்குமே நீங்க எப்படி இருந்தீங்க, ஹஸ்பண்ட் என்ன செஞ்சீங்க, புள்ளையில எப்படி செஞ்சீங்க, உண்மைக்கு மாஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு ஜஸாக்கல்லாஹ் ஹைட்ஸ் என்னாலும் போதா எனக்கு.
ஜஸாக்கமுல்லா ஹைரன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். ஏனென்றா அந்த புள்ளைய கூட நீங்க பாதிக்க விடாம அவட மனசுல உள்ளதை பேசி வெளியெடுத்து, இதுதான் எங்களுக்கு தேவை. இந்த ஒரு சப்போர்ட் அடுத்தது மேம் இன்னொன்னு சொல்றேன். இந்த மத்த மகள் வந்து கேம்பஸ்ல சுட்டி அவங்க வந்துட்டு அது இப்ப கிளம்புல ஒரு ஃபிளட்ல தனியத்தான் அங்க இப்ப எல்லா கேர்ள்ஸும் பேசிட்டாங்க. இப்ப அவோ நான் செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யறேன்னு யோசிச்சேன் தனிய. அப்ப அதுக்கும் சொன்னேன், இப்ப என்ன செய்யலாம், ஒரு இது கூட பண்ணி பண்ணி சாப்பிட்டா நல்ல தனிங்க. அப்ப சாப்பாடுகளை சரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஹலோ மேம். மைக் மியூட். அப்ப அந்த மகளுக்கு பார்த்தேன் வேற ஒரு வழியும் இல்ல அந்த மகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு எனக்கு. அப்ப நான் சொன்னேன், நீங்க இங்க வந்தா என்ன, இங்க வரவான சிச்சுவேஷன். அப்ப அவக்கு சாப்பாடு சரி ஒரு சாப்பாடு விருப்பமான சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணி திங்க சொன்னேன். அப்படி சரி அவ சந்தோஷமா அந்த ரூம் உள்ளுக்கும் இருக்கட்டும் அதை செஞ்சேன். வேற ஒன்றும் செய்யறதுக்கு எனக்கு இல்ல. அவ எடுக்கே மேல் போன் எடுத்து வீடியோ கால்ஸ் எடுத்து பேசி அவ காசு அந்த மாதிரி அதுதான் ஷிஃபானி. ஒரு லேடிக்கு ஏழும், ஒரு லேடி எல்லாமே ஏலாதது இல்ல மேம். நான் சரியான ஏலாதது இல்ல, ஒரு லேடிக்கு எல்லாமே ஏழும். ஆனா ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி பேஷண்டா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேம். சபர் கட்டாயம் தேவை. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஷிஃபானி. உண்மைக்குமே நீங்க வந்து எங்களோட செஷன்ல நீங்க வந்து இருக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஒத்தட வாயால் அது டிரெக்டா கேட்க போக்கல, உண்மைக்குமே நல்லாவே ரியலா இருக்குது தானே. இப்ப நாங்க பார்த்து செல்றதையோ மத்தவங்க செல்றதையோ இல்லாம, ஆனா இங்கிட்டு சிலவங்க பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் அவங்களுக்கு அன்மியூட் பண்ற சிச்சுவேஷன் இல்லையா இருக்கும். அவங்களோட மைக்க அன்மியூட் பண்ணி அவங்களுக்கு பேசிக்கொள்ள இல்லாதா இருக்கும். சம்டைம்ஸ் நௌசியா இருக்கும். எது சரியொன்று இருக்கும். ஆனா ஜஸாக்கல்லாஹ் ஷிஃபானி, நீங்க வந்து நல்ல ஓப்பனா உங்களுக்கு நடந்தது நல்ல கிளியரா சொல்றீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனா நீங்க சொல்ற ப்ரோக்ராம் இந்த ஹஸ்பண்ட் மார்க்கு ஹெல்ப் பண்ணத்தான் வேணும். இப்ப நான் இந்த வீட்டு வேலை முடிச்ச மாதிரி இல்ல, மகளோட ஸ்டடீஸ பார்த்தா இல்ல. அடுத்தது இப்ப இந்த ஹஸ்பண்ட் பிசினஸுக்கு நாங்க இப்ப இதை கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் தான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் செய்யறல எங்கட ஃபேமிலிக்கு நாங்க கஷ்டப்படணும்னு இப்ப நான் தான் அது என்ன செஞ்சு கிளியர் பண்ணி வாரேன். ஹஸ்பண்டை விட கூட நான் தான் அதை செஞ்சுட்டு வரேன். இந்த டைம்ல அவங்க கொஞ்சமே டல்லா தான் இருப்பாங்க. அவங்க டக்குன்னு என்ன செய்யணும் அப்படி எல்லாம் அவங்களுக்கு தெரியும், டல்லா இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்ற சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த அந்த எம்பத்தி என்று சொல்லுவோம். எம்பத்தி என்று அவங்களோட இடத்துல இருந்து நான் பார்க்கணும். அல்ல அப்படித்தான் அவங்கள படைச்சிக்கிறான். ஆம்பளைல இருந்தாலே அவங்க மனசால வாரத்துக்கு டக்குன்னு நடந்து பேசிடுவாங்க. இப்ப பாருங்க எக்ஸாம்பிள், இப்ப லேபர் பெயின் வந்து யாருக்கு, லேடிஸுக்கு. ஆனா ஒரு சைடை பிடிச்சி இருக்கிறது யாரு, ஹஸ்பண்ட் மார். ரைட், ஹஸ்பண்ட் மார் தான் இருப்பாங்க. இதே மாதிரி வீட்டுல யாருக்கு சரி ஒரு நோய் வரட்டும், என்ன சரி வரட்டும், ஓஹோ ஓஹோன்னு கத்தி ஏன் அப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தடமாறு துடிக்கிறேன் அவங்க தான். ரைட், ஏனென்றா அவங்களுக்கு தாங்க இல்லை. அவங்க வந்து பிசிக்கலா அவங்க சரியான மாதிரி இந்த நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா மென்டலி ஸ்ட்ராங் வந்து எங்களோட லேடிஸ் தான். அப்ப லேடிஸ் ஆலையும் எல்லாமே செய்யறதுக்கு இது வந்து லாஸ்டா இந்த ஸ்லைடோட முடிஞ்சு சிஸ்டர்ஸ். இப்போ சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் எங்களுக்கு வந்து ஹாஜரா மேம் சொல்லித்தான் எனக்கு உண்மைக்கு தெரியும். எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ரைட், இப்ப வந்து இப்போதைக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் எங்களுக்கு வந்து மனசரி கொடுக்கலாம். என்ன காரணம் என்றா, ஃபர்ஸ்ட் எய்ட் என்றா தெரியும் தானே எல்லாருக்குமே, முதல் உதவி என்று செல்வோம். டக்குண்டு விழுந்தாலோ ஆக்சிடென்டோ உடனே செய்யற ஒரு மருத்துவம். அதே மாதிரி மனசால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கிரைசிஸ் டைம்ல மனசளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க என்னென்ன செய்யும், அவங்களோட எம்பத்தியா நடந்து கொள்ளணும். அவங்கள புரிஞ்சு அவங்களோட இடத்துல இருந்து நாங்க யோசிக்கணும். இப்ப நான் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ஒரு பிள்ளையோட டாய்ஸ் கூட பேத்துட்டு, ஆனா அதுக்கு செல்ல தெரியா, இந்த டாய்ஸ் காணம், நான் டெய்லி விளையாடுற பைக் இல்ல, பைசிக்கிள் இல்ல, என் கார் இல்ல, என் டாய் இல்லன்னு செல்ல தெரியா. அதை புரிஞ்சு நாங்க நடந்து கொள்ளணும். அது இல்லாம அது ஏன் அழுவுது, அது ஏன் கத்துது, அந்த மாதிரி இல்லாம அதுக்கு நாங்க செய்யற ஃபர்ஸ்ட் எய்ட் அதுதான். அத காமா அதை மானலோ தலைய தடவி ஆயில் போட்டு அழகான முறைக்கு அதை சின்னதூலண்டா குளிப்பாட்டி, எந்த மாதிரி மாமாக்கு வேலை நீங்க செஞ்சுக்கோங்க, மாமாக்கு வேலை நீங்க செஞ்சுக்கோங்கன்னு விடாம இந்த டைம்ல நாங்க புள்ளையில பாதுகாத்து கொள்ளணும். இது வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாவா மாறிடாம நாங்க கட்டாயம் எங்களோட புள்ளையில நாங்க இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். எப்படி என்றா, நாங்க நிறைய அவங்களோட பேசி, நிறைய பேசுறண்ட போக்கல வளன்னு பேசினா ஈக்கிற உள்ள வெளியே போய்த்துரு. இப்ப எக்ஸாம்பிள், எங்க வீட்டுல ஒரு டீனேஜ் பாய் ஒண்டிக்கிறானுங்க, 18 இயர்ஸ் 17 இயர்ஸ். இப்ப நான் நிக்கிறேன், அந்த புள்ள வீட்டுல இருக்குதுண்டா,
வள வள வளன்னு பேசினா அது வீட்டுல இருந்து வெளியே போய்த்திரு. என்ன காரணம்? என்னோட அம்மாவோட ஈக்கவே இல்லை, அட்வைஸ் பண்ணி கொண்டே தான் இருப்பான், பேசிக்கொண்டே தான் இருப்பான்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க கட்டாயம் எங்களோட பேச்சை வந்து லிமிட் பண்ணி 80% கேட்கிறவங்களாவும் 20% பேசுறவங்களாவும் இருக்கணும். இந்த 80-20 ரூல் வந்து நல்ல ஒர்க் ஆகும் எல்லா விஷயத்திலையும். அதே மாதிரி தான் எங்களோட கம்யூனிகேஷனுக்கு. நாங்க நல்லா கேட்கிறவங்களா இருப்போம், குறைவா பேசுறவங்களா இருப்போம். ரைட்? இப்ப யார் சரி சொல்றாங்க, பாருங்களே அடுத்து ஜட்ஜ் பண்ற விதம் பாருங்களே, நீங்க வந்து நான் வந்து என்ன ஹஸ்பண்ட் இழந்துட்டேன், ஒய்ஃப் இழந்துட்டேன், ஊட இழந்துட்டேன்னு சொன்னா, அல்லா அதெல்லாம் பெரிய விஷயம் ஒன்று இல்ல. அல்லா தாரு எல்லாரையும் உங்களுக்கு திருப்பி தருவான் என்று அவங்க பேசுறத புறக்கணிக்காம காதை கொடுத்து கேளுங்க. அதுக்குதான் 80%. காதை கொடுத்து கேளுங்க. அப்படியா, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடந்துச்சா, எனக்கு கேட்க போக்கலே கவலையா இருக்கு, எனக்கு கேட்க போக்கல அவங்களோட மனசுல உள்ள எல்லாமே வெளியே வந்துடும். இதே மாதிரி சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், இப்ப அதை பத்தி எல்லா கிளாஸஸ் எல்லா செஷனும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லிங்க் வருதோ எழுமோ கட்டாயம் தயவு செஞ்சு இதுல நீங்க ஜாயின் ஆகும். அது யாரு செய்யற எவரு செய்யறேன்னு பார்க்காதீங்க. அதுல சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு எங்களோட மக்களை எங்களுக்கு பாதுகாக்கணும், எங்களோட சமுதாயத்தை எங்களுக்கு பாதுகாக்கணும். எங்களுக்கு காமா ரிலாக்ஸா இருக்கணும். அடுத்த விஷயம் தான் சிஸ்டர்ஸ், நான் எங்களோட லேடிஸுக்கு சொல்ற ஒரு விஷயம், நல்லா தூங்கி எழும்புங்க. கட்டாயம் இதை செய்யுங்க. நல்லா தூங்கி எழும்புங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைச்சிடும். தூக்கத்தை அப்படின்னா தூங்காம தூக்கத்தை தியாகம் செஞ்சு வேலை செய்யறவங்க ஸ்ட்ரெஸ்ல விழுந்துடுவாங்க. அப்புறம் எங்களையே பார்க்க யாரும் இல்லை. நான் லேடி 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 என்று லேடி ஸ்ட்ராங் ஆயிக்க செல்றேன். அதுக்கப்புறம் எங்களையே பார்க்க யாரும் இல்லை. நாங்க மனசால உடைஞ்சு போய்த்து ஒரு சைடுக்கு ஆகிரும். அந்த சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்பீடா ரேஸ் அந்த ஓட்டுறவங்க வந்து மெரத்தான்ல லாஸ்ட்டுக்கு அப்படியே ஸ்லோவாவே இருந்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்லோவா ஓடி லாஸ்டா ஸ்பீடா ஓடுவாங்க. அந்த அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்க எப்பவுமே எங்களோட செல்ஃபை நாங்க கவனிச்சு எங்களோட செல்ஃபோட இறக்கமா எங்களோட செல்ஃபுக்கு தேவையான இதோட நாங்க கொடுத்த வேண்டாம் சிஸ்டர்ஸ். எங்களுக்கு எந்த நாளுமே ஓடுறவங்களா இருக்கலும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பிரீதிங் எக்ஸசைஸ் இன்ஷா அல்லாஹ். நான் நெக்ஸ்ட் செஷன்ல எங்களோட கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல நெக்ஸ்ட் செஷன்ல வந்து எங்களோட குரூப்ல பாருங்க அட்மின்ஸ் இருப்பாங்க. யாரு சரி ஒருத்தருக்கு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலும் இன்ஷா அல்லாஹ். அவங்க எல்லாருமே கவுன்சிலர்ஸ் தான். ரைட்? உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அடுத்தது அவங்களோட செஷன்லயும் என்ன அவங்க செல்லணும்னு தேவைப்படுற விஷயத்தையும் நீங்க வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணா நாங்க அதை பண்ணி அந்த டாபிக்கை நாங்க கொண்டாந்து எல்லாருக்கும் வேண்டியும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஃப்ரீயா. அடுத்த விஷயம் தான் நிறைய பிரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க, மைண்ட்ஃபுல்னஸ் செய்யுங்க. ரைட்? அது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நான் வார செஷன்ல உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லுவேன். ஓகே சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வேலை இருக்கு. நான் வந்து 2:30 முடிக்கிற 2:50 ஆகிட்டு ஆல்மோஸ்ட். நான் டைம் எடுத்துட்டேன், ரியலி சாரி. எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், லீவ் ஆகுறவங்க நோ ப்ராப்ளம். ஓகே, எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட்? எனி கொஸ்டின்? என்ன சரி பேசணுமா சிஸ்டர்ஸ்? யார் சரி? ஓகே, நிறைய மெசேஜஸ் வந்து இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். வலைக்கும் அஸ்ஸலாம். உண்மையிலேயே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். லஞ்ச் டைம் தான் எனக்கு லிங்க் கொண்டு வந்து தான் வந்தேன். உங்களோட குரூப் வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ள மைக்குமா? யாரு சார் நம்பர் இருக்குதா இல்ல லிங்க் மட்டும் வந்துச்சா? என்ன நம்பரை சொல்லவா? ஓ நம்பரை என்ன ஹெல்ப் ஆயிக்கும்? ஓகே, 077 கொஞ்சம் மீட்டிங் மேம். டொனாட்டோ 077 55 45 55 55 4533 4566 33 chat box ல போட்டிக்கிறேன். 7554533. சரி மேம், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்றைய செஷன் உண்மையிலேயே வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த சிஸ்டர் பேச வச்சது நீங்க அது இன்னும் அவங்க அந்த ஹார்ட் டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணினது உண்மையிலேயே வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன் நான் இப்ப வந்து கவுன்சிலிங், சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் பிஎஸ்சி டிகிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போய் கொண்டிருக்கிறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த செஷன்
ஓகே. என்ன இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா இன்னும் அவங்களோட செஷன்களை எதிர்பார்க்கிறோம். அடுத்தது அந்த ஷிஃபான் சிஸ்டருக்கு உண்மையா துவா செய்றேன். உண்மையா அந்த அவ்வளவு ஃபீலிங் இருந்துச்சு. அவங்க செல்லக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ல ஷார்ப் லேடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. மாஷால்லா ஜஸாக்கல்லா ஹைர் பரக்கல்லா ஃபீக். உங்களுக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்து இந்த செஷனை செஞ்சதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். இன்ஷால்லா உங்களோட அறிவிலையும் இன்னும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். ஓகே, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கிறீங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஷிஃபானிக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஷிஃபானிக்கு எல்லாரும் துவா செய்வோம். எல்லாருக்குமே எல்லாரும் துவா செஞ்சு கொள்ற டைம் தான் இது. ஓகே ஷிஃபானி. ஓ மேம், அடுத்தது அவங்க சொன்னாங்க ஜிசாக்கல்லா ஹைரன், அவங்களோட பேர் வந்து தன்வீர் என்னமோண்டு பார்த்தேன் நான். ஆனா சொல்றாங்க, உண்மைக்குமே அவங்க சொல்றது சரிதானே மேம். உங்களால தானே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி பேசுறேன். அவங்க சரியா சொன்னாங்க மேம். அது என்ன, உங்களால தானே இந்த விஷயம் வெளியே வருது. என்ன அப்ப அது நீங்க தான் எங்கட டீச்சர், நீங்க தான் எங்கட குரு, நாங்க தான் உங்களோட ஷிஃபான் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதானே. சிஸ்டரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? எந்த குரூப்ல இருக்கு சிஸ்டர், நீங்க எடுங்க. ஷிஃபானி என்று இருக்குது. நான் உங்களோட உங்களுக்கு சேர்த்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஷிஃபானி உங்களோட நம்பரை விருப்பம் இருந்தா உங்களுக்கு செல்லும், பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன். நோட் 77 சிஸ்டர், நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். நோட் 7735. ஹலோ, ஓகே 35888733 என் நம்பர். அது நோட் டபுள் சரியா நோட் சிஸ்டர்? டபுள் செவன். நோட் திருப்பி ஒருக்கா டபுள் சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர், நான் பாக்குறேன், செக் நோட் பண்றேன். 77 இல்ல லிசன் பண்ணல, கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். சரி. நோட் 77 35 35 88 88 733. 733. ஷிஃபானி. நான் பதுல்ல. நீங்க எங்க சிஸ்டர், கொஞ்சம் உங்களே சொல்லிடுங்களேன் எங்கன்னு. நான் சொந்த இடம் வந்து ஈஸ்டர்ன் சைடு மருதமுனை. மாஷா அல்லாஹ். இந்த மெரி பண்ணிக்கிற வந்து ஹெம்மாத்த கமையில. நல்ல சிஸ்டர், பர்சனலா பேசுங்க எனக்கு. இன்ஷால்லா நான் கேட்கணும் கொண்டு இந்த நம்பரை ஸ்டார்ட்ல இருந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஷிஃபானிக்கு தான் மெசேஜ் வந்து, யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் லேடி ஷிஃபானி சிஸ்டர். மே அல்லாஹ் bless you. ஆனால் என் குரு நீங்க தான் மேம். நீங்க குரு அறிக்கை சுட்டி தான் நான் இது வெளியே சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கேட்கவே ஆசையாகி மேம், ஷிஃபானி. உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. எனக்கு அதை அனுப்ப சொல்லியிருக்காங்க. நான் இன்ஷால்லா பர்சனலா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். முக்கியமா உங்களுக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் ஒன்று அனுப்பிக்காங்க. நான் அதை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் மேம். ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரியான ஹாப்பி ஆகி உண்மைக்குமே நான் லெட்ஸ் டாக் அண்ட் போட்டது யூஸ்ஃபுல்லா இருக்குது. வேற யார் சரி பேசுறேன்டாலும் பேசுங்க சிஸ்டர்ஸ். ஓகே, சிலவங்க மெசேஜ் போட்டுட்டு லீவ் ஆகிக்கிறாங்க வேலைக்கு, லஞ்ச் டைம் வந்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மைக்குமே எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ இந்த ஒரு 1 hour 1.5 hour பொறுமதியான ஒரு டைம். அந்த டைம்ல வருது இப்படி உட்கார்ந்து இல்லாட்டி ஒரு வேலை செஞ்சு கொண்டு கேட்கறதுன்றது அது பெரிய விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சிஸ்டர்ஸ், நாங்க வந்து நெக்ஸ்ட் செஷன்ல இன்ஷால்லா மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.